ஹalleluya. हालेलुया। இந்த நாளிலும் इस दिन में भी நாம் உபவாசித்து ஜெபிக்கும்படியாய் उपवास में रहकर प्रार्थना करने के लिए ஆண்டவர் நமக்கு இந்த நாளை கொடுத்தபடியால் அவருக்கு நன்றியோடு நாம் परमेश्वर ने ஸ்தோத்திரிப்போம். हमें इस दिन को मौके को दिया है, इसलिए धन्यवाद करेंगे। இந்த நாளிலும் உபவாச ஜெபத்திலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறார். तो इस दिन में भी उपवास की प्रार्थना में भाग लेने वाले आप सभी लोगों को हम यीशु मसीह के नाम में बधाई देते हैं। எதற்கு உபவாச क्यों ஜெபம்? उपवास की प्रार्थना है? சில காரியங்கள் நம்மனால முடியாம இருக்கும். कुछ चीजें जो है हम नहीं कर पाते हैं। அப்படி இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் जब प्रकृति के परे जो चीजें जो होती हैं, நமக்கு நடக்க வேண்டும் என்றால் यदि हमारे जीवन में उसे घटना है அதிலே ஒரு முறை இந்த உபவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தை தேடுவது. तो इस समय में उपवास के साथ परमेश्वर के चरणों को ढूंढना जो होता है, அதை மாத்திரமல்ல, न केवल नहीं, சில வகையான போராட்டங்கள் பிசாசுக பாடுகள் நீங்குவதற்கும் உபவாச ஜெபம் நமக்கு பலன் உள்ளதாக कुछ இருக்கிறது. तरह के समस्याओं से, दुखों से, शैतान की सताए जाने से मुक्त होना है तो उपवास की आवश्यकता है। இந்த நாளில் அதனால தான் வசனம் சொல்லுது, மார்க் 17 மத்தேயு 17 21 வசனம் तो சொல்லுகிறது, इसीलिए मत्ती समाचार के पुस्तक के 17वां अध्याय 21वां वचन हमसे कहता है, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகான் என்று இயேசுவே तो यीशु சொல்லுகிறார். मसीह कहते हैं कि इस तरह के या इस जाति के जो शैतान जो हैं, उपवास किए बिना और प्रार्थना किए बिना कभी तुमसे निकलेंगे नहीं बाहर। அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் உபவாச ஜெபம் तो தேவை. इस वजह से हमारी जिंदगी में उपवास की प्रार्थना की आवश्यकता है। அந்த நாளில் உபவாசம் இருந்து इस दिन में हमें उपवास में रहना है, ஆண்டவர் சமூகத்தை காத்திருந்து परमेश्वर के चरणों में इकट्ठा होना அவரை है, பாடி துதித்து परमेश्वर की स्तुति करना है, அவரிடத்தில் ஜெபம் பண்ணி उसके पास प्रार्थना करके அவர் என்ன பேசுகிறார் என்று அவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு परमेश्वर हमसे क्या कह रहे हैं उस शब्द को परमेश्वर से पाना है। நம்முடைய வாழ்க்கையில் அதை பிரயாசிக்கும் போது அதுபடி நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் விடுதலை வருகிறது. जब हम इसके लिए प्रयत्न करते हैं और जब हम इसके अनुसार चलते हैं तो हमारे जीवन में बहुत सारी चीजें होती हैं। அதனாலே இந்த உபவாச ஜெபத்தை நாம் பண்ணுகிறோம். तो इसलिए हम इस उपवास की प्रार्थना को कर रहे हैं। இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். इस दिन में हम प्रार्थना करेंगे। அப்பா உம்மை நன்றியோடு पिता, हम ஸ்தோத்திரிக்கிறோம். तेरा धन्यवाद करते हैं। இந்த நாளிலும் ஆசீர்வாதத்தை நீ கொடுக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். इस वक्त में भी हमें आशीर्वाद को आप दे रहे हैं। धन्यवाद। ஆராதிக்கிற ஜெபிக்கிற வார்த்தை சொல்லுகிற வேளையிலே உம்முடைய மகிமையின் பிரசன்னம், அக்கினி பிரசன்னம், விடுதலை பிரசன்னம் இறங்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். उपवास जब कर रहे हैं, प्रार्थना करते हैं, जब हम वचन को सुन रहे हैं तो हमारी जो चंगाई को देने वाली सामर्थ हमारे पास ஒவ்வொரு आए। வேளையிலும் தெய்வ ஆவியானவர் அசைவாடும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். हर एक वक्त में परमेश्वर की आत्मा हमारे साथ मंडराए। இந்த நாளில் வேதனையோடு, பிரச்சனையோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நீ தொட்டும்படியா परमेश्वर इस ஜெபிக்கிறோம். वक्त में जो बीमारी के साथ, जो वेदना के साथ, दुखों के साथ इस प्रिय कार्यक्रम को देख रहे हैं उन्हें छूना। நீர் விடுதலையாக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். आप उन्हें छुटकारा दें। இந்த நாளில் ஒரு விடுதலை, आज एक छुटकारा जो இந்த है, நாளில் ஒரு சுகம், इस दिन में एक இந்த चंगाई, நாளில் ஒரு அற்புதம், इस दिन में एक अद्भुत இந்த कार्य, நாளில் ஒரு ரட்சிப்பு பிள்ளைகளுக்கு इस வரும்படியா दिन में ஜெபிக்கிறோம். एक उद्धार बच्चों के जीवन में आए, हम प्रार्थना करते हैं। தொடக்க முதல் முடிவரை நீ பிரசன்னராய் இருப்பீராக. परमेश्वर आप शुरुआत से लेकर अंत तक आप प्रसन्न रहें। தொடர்ந்து ஜெபத்தை பொறுப்படுத்தி लगातार நடத்துவீராக. प्रार्थना की जिम्मेदारी लेना और எங்களோடு चलाना। பேசுவீராக. हमारे साथ बात இயேசு கிறிஸ்துவின் करना। நாமத்தில் यीशु मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं हमारे अच्छे पिता। ஆமென். आमेन ஆமென். आमेन। நாம் ஆராதிக்க हम போகிறோம். आराधना करने वाले हैं, அப்புறம் ஜெபிக்க उसके बाद போகிறோம். प्रार्थना करेंगे, வார்த்தை கேட்க போகிறோம். परमेश्वर के शब्द को सुनेंगे। கவலைப்படாம பாருங்க. आप चिंता किए बिना देखिएगा, ஆண்டவர் இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்வார். परमेश्वर इस वक्त में, इस दिन में चमत्कार करेंगे। तो इस दिन में भी हम सब परमेश्वर के सम्मुख में आए हैं और परमेश्वर की आराधना करने के लिए आए हैं। तो पहले एक तमिल गीत को गाएंगे। उस गीत का मतलब यह है कि परमेश्वर हमें कभी छोड़ने नहीं वाले हैं, ना हमें त्यागने वाले हैं। परमेश्वर ही हमारे संकट के वक्त में हमारी सहायता करने वाले हैं, हमें मदद करने वाले प्रभु हैं। तो इस गीत को खुले मन के साथ, पूरे मन के साथ हम परमेश्वर की आराधना करने के लिए गाएंगे। चलो मिल के गाएंगे अभी। நான்
वक्त में भी हम परमेश्वर की आराधना करने वाले हैं। सभी अपनी आंखों को बंद कर लेंगे और परमेश्वर की ओर देखेंगे और परमेश्वर से उसके प्रसन्न को आने के लिए हम पूछेंगे। सब मिल के एक गीत को गाएंगे और परमेश्वर के नाम की महिमा करेंगे। मेरे जीवन में तेरी यीशु ज़रूरत है। मेरे जीवन में तेरी यीशु ज़रूरत है। तेरे बिना मैं कैसे जीऊं, कैसे जीऊं तेरे बिन। पाप पर मैं कैसे जीतूं, मुख देके तेरे बिन। ओ तेरे बिना मैं कैसे जीऊं, कैसे जीऊं तेरे बिन। पाप पर मैं कैसे जीतूं, मुख देके तेरे बिन। ओ वचन पे भी मन न लागे, तू सिखाए न तो। वचन पर भी मन न लागे, तू सिखाए न तो। व्रत जीवन मुरझा जाए, तू रहे ना तो। व्रत जीवन मुरझा जाए, तू रहे ना तो। हो मेरे जीवन में प्रभु, मेरे जीवन में तेरी यीशु ज़रूरत है। मेरे जीवन में तेरी यीशु ज़रूरत है। भटकूं तो मैं कहाँ जाऊं, गहरा तूने जो है। दर्शन मांगूं पल पल तेरे, नम्र इस दिल से। भटकूं तो मैं कहाँ जाऊं, गहरा तूने जो है। दर्शन मांगूं पल पल तेरे, नम्र इस दिल से। तेरे लहू के पाक बहाव में मुझको शुद्ध कर दे। तेरे लहू के पाक बहाव में मुझको शुद्ध कर दे। इस शरीर मंदिर में हरदम तेरी प्रसन्नता रहे। इस शरीर मंदिर में हरदम तेरी प्रसन्नता रहे। हो मेरे जीवन में प्रभु, मेरे जीवन में तेरी यीशु ज़रूरत है। मेरे जीवन में तेरी यीशु ज़रूरत है। हो मेरे
जरूरत है नीर मात्रम पोदुम नीर मात्रम पोदुम नीर मात्रम पोदुम எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானோ யெகோவா ஷம்மா என்னுடன் இருப்பீர் என் தேவையெல்லாம் சந்திப்பீர் யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர் என் தேவையெல்லாம் சந்திப்பீர் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு இயேசுவே நீரே என் ஆத்மநேசர் என்னில் எவ்வளவு அன்பு கொண்டீர் என்னையே மீட்க உம்மையே தந்தீர் உம் அன்புக்கு இணையில்லையே இயேசுவே நீரே என் ஆத்மநேசர் என் மேல் எவ்வளவு அன்பு கொண்டீர் என்னையே மீட்க உம்மையே தந்தீர் உம் அன்புக்கு இணையில்லையே என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன் நீரே என்றென்றும் போதும் என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன் நீரே என்றென்றும் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே உம் வார்த்தையால் உருவாக்கினீர் யெகோவா பரிசுத்த உன்னத நீரே உம்மை போல் வேறு தெய்வமில்லை யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே உம் வார்த்தையால் உருவாக்கினீர் யெகோவா பரிசுத்த உன்னத நீரே போல் வேறு தெய்வமில்லை யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே யெகோவா ஷாலோம் உம் சமாதானம்
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. तो इस वक्त में भी हम परमेश्वर की आराधना करने वाले हैं। हमने आराधना किया है परमेश्वर की, इस वक्त में भी हमने परमेश्वर की आराधना की है, तो हम परमेश्वर के सामने अपने आप को झुकाकर परमेश्वर के पास अपने आप को अर्पण करेंगे और परमेश्वर से प्रार्थना करेंगे। परमेश्वर इस वक्त को भी दिया आपने, धन्यवाद। परमेश्वर इस वक्त में भी आपके पास हम अपने आप को समर्पित करते हैं। परमेश्वर आप हमें राह को दिखाना, हमें आगे प्रार्थना करने के लिए मदद करना। परमेश्वर आप हमारे सारे चीज़ों की देखभाल करने वाले हो, धन्यवाद। परमेश्वर हमें प्रार्थना करने के लिए और तुम्हारे वचन को सुनने के लिए मदद करना। यीशु के नाम में हम प्रार्थना करते हैं, अच्छे पिता, आमीन। நாம் இந்த நாளிலும் தேவனை துதித்து तो इस ஆராதித்திருக்கிறோம். वक्त में भी, इस दिन में हमने परमेश्वर की स्तुति की और आराधना की है। தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. परमेश्वर का प्रश्न हमारे बीच में था। இந்த நாளில் சில காரியங்களுக்காக நான் इस समय துதிக்க में போகிறேன். हम कुछ सूचियों के लिए, कुछ कार्यों के लिए प्रार्थना करेंगे। சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே. तो भजन संगीता की 65:2 कहता है, हे मेरे प्रार्थना को, विनती को सुनने वाले மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். सारे प्रजा के लोग तुम्हारे पास आएंगे। ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். परमेश्वर हमारी प्रार्थना को सुन ही रहे हैं। இந்த நாளில் உலக நாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலுக்கு திரும்பி கொண்டே अभी इन दिनों में जो दुनिया के जो देश हैं, उन देश में से सभी लोग जो है नॉर्मल सिचुएशन में आ रहे ஆண்டவருக்கு हैं। நன்றி சொல்லுவான். तो परमेश्वर के लिए धन्यवाद कहेंगे इसके लिए। அமெரிக்கா, இந்த சைனா, நெதர்லாந்து, பிரான்ஸ், இத்தாலி கூட எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க तो ஜனங்க. चाइना, नेदरलैंड, फ्रांस, इटली जो है, वहाँ पर भी लोग जो हैं अभी थोड़े थोड़े से बाहर आने लगे हैं। ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். परमेश्वर को धन्यवाद कहेंगे इस बात को लेकर। இன்னும் இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைங்க எல்லாம் சீக்கிரம் और சுகமாக जल्द ही परमेश्वर इन्फेक्टेड बच्चों को चंगा करे கொரோனா வைரஸே இல்லாமல் போகும்படியா और ये कोरोना वायरस नहीं के समान बदल जाए इसलिए। ஆண்டவர் இந்த நாளில் எப்படி நம்ம ஏவுகிறாரோ அவரோடு இணைந்து ஜெபிக்க तो போகிறார். परमेश्वर इस वक्त में जिस तरह से हमें उकसाते हैं, परमेश्वर के साथ मिलकर हमें प्रार्थना करना எல்லா है। முழங்காலை போட்டு கண்களை மூடி கையை உயர்த்தி பயபக்தியோடு ஜெபிக்க तो इस போகிறார். वक्त में भी हम अपने घुटनों को टेक कर, अपने हाथों को जोड़कर, आंखों को बंद ஆண்டவரே करके இந்த प्रार्थना நாளுக்காக करेंगे। உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. परमेश्वर इस वक्त में, इस दिन के लिए ஜெபத்தை धन्यवाद करते கேட்கிறவரே, हैं। ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு நீ பதில் எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. परमेश्वर आप प्रार्थना को सुनकर जवाब दे रहे हो, धन्यवाद कहते हैं। உலகம் எல்லாம் நார்மலுக்குள்ள ஆண்டவரே வந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி परमेश्वर சொல்லுகிறோம். दुनिया भर में लोग नॉर्मल सिचुएशन में आ रहे हैं, धन्यवाद करते ஆண்டவரே हैं। ஒரு பக்கம் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஜனங்கள் மத்தியிலே ஒரு ஆண்டவரே தைரியத்தை கொடுத்து வெளியே வந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி परमेश्वर एक तरफ சொல்லுகிறோம். इन्फेक्शन फैलने के बावजूद आपने लोगों के अंदर आपने एक हुनर, एक इसको दिया है, इस वजह से ஆண்டவரே धन्यवाद இந்த करते हैं। நாளில் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். परमेश्वर इस वक्त में எல்லா हम கொரோனா एक मन के வைரஸ்கள் साथ இயேசு प्रार्थना करते हैं। கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினால் அழிந்து போவதாக. सारे कोरोना वायरस जो है यीशु मसीह के लहू में, यीशु के नाम में मिट உலகத்திலே जाए। ஒரு சமாதானம் வருவதாக. दुनिया में एक समाधान आए, உலகத்திலே விடுதலை வருவதாக. दुनिया में एक உலகத்திலே छुटकारा சுகம் आए, வருவதாக. दुनिया में चंगाई உலகம் आए, முழுவதும் உம்முடைய दुनिया ஆளுகைக்குள் भर में, வருவதாகப்பா. दुनिया भर तुम्हारे நீர் अधिकार ஒவ்வொரு में आए। கண்டையை சந்தித்து குறைத்து परमेश्वर आप வருவதற்காக हर एक உமக்கு कंट्री நன்றி से சொல்லுகிறோம் मुलाकात कर ஆண்டவரே. रहे हो, उनकी அப்பா समस्याओं को எங்கள் कम कर रहे हो, விண்ணப்பங்களை धन्यवाद। கேட்டு பதில் परमेश्वर आप கொடுப்பதற்காக हमारी உமக்கு विनतियों को நன்றி सुनकर जवाब சொல்லுகிறோம். दे रहे हो, धन्यवाद। எல்லா ஆண்டவரே இன்னும் எல்லா கண்ட்ரி நார்மல் நிலைக்குள் வரட்டும் என்று परमेश्वर சொல்லி हर एक कंट्री ஜெபிக்கிறோம். नॉर्मल परिस्थिति में आए, हम प्रार्थना करते हैं। எல்லா இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைகளை தொட்டு நீ சுகமாக்கி வீடு திரும்ப உதவி செய்யும்படியா परमेश्वर हर एक ஜெபிக்கிறோம். इन्फेक्टेड पीपल को आप छू कर चंगा कर घर लौटाने वाले हो, மீதியான धन्यवाद। பிள்ளைங்க டெத்தான ஃபேமிலி எல்லாம் நீர் ஒரு இரத்த கோட்டைக்குள் மறைத்து பாதுகாத்து ஜீவனை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर आप बाकी जो डेथ हुए परिवारों के लिए प्रार्थना करते हैं, उनके परिवार के लोगों को आप जीवन देना और उनके परिवार को உலகம் सुरक्षित முழுவதும் रखना। யெகோவா ராஃபா கடந்து போவீராக. परमेश्वर दुनिया भर में यहोवा राफा आगे எல்லா बढ़े। பிசாசு கிரிகள் நோயின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினால் அர்த்தம் பண்ணி परमेश्वर ஜெபிக்கிறோம். सारी शैतान की क्रियाएं, सारी बीमारी की जो चंगुल है, यीशु के नाम में वो मिट जाए। உலகத்தை
உள்ளவனை பார்க்கிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். परमेश्वर जो दुनिया में है उससे अधिक பெரியவர் हमारे अंदर महान நாமத்தினாலே है। சுகம் வரட்டும் என்று சொல்லி परमेश्वर ஜெபிக்கிறார். आपके नाम में आपके விடுதலையும் बड़े नाम में ரட்சிப்பு छुटकारा आने வரட்டும் के लिए என்று சொல்லி प्रार्थना करते हैं। ஜெபிக்கிறார். छुटकारा और நீர் उद्धार அப்படி आए। செய்வதற்காக நன்றி परमेश्वर சொல்லுகிறார். आप ऐसे करने वाले हो, धन्यवाद। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं हमारे எல்லா अच्छे पिता, கரங்களை आमेन। தட்டி सभी கைகளை ताली बजाकर உயர்த்தி हाथों को ஆண்டவரே எங்க उठाकर ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு परमेश्वर हमारी கண்ட்ரியும் प्रार्थना को सुन रहे தேசத்தை हैं और நார்மலை हर एक देश को கட்டளையிடுகிறீரே. छुटकारे को दे உமக்கு रहे हो, நன்றி धन्यवाद। சொல்லுகிறோம் நன்றி धन्यवाद करते हैं, சொல்லுகிறோம் धन्यवाद நன்றி करते हैं। சொல்லுகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறார். हमारा धन्यवाद அடுத்து करते நம்ம हैं। இந்தியாக்காக ஜெபிக்க अगला हम போகிறார். भारत देश के लिए प्रार्थना இந்தியால करेंगे। கொஞ்சம் ஹையா இருந்தாலும் மற்ற நாளை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கம்மி தான். तो इंडिया में के भले ही केसेस बढ़ते हुए जाए, लेकिन बाकी लोगों இதுவரைக்கும் के देशों के कंपैरिजन 2500 में कम பேர் है। இறந்திருக்காங்க. तो अभी तक 2500 लोग நம்ம मर चुके हैं। மகாராஷ்டிரால 450க்கு மேல हमारे இறந்திருக்காங்க. महाराष्ट्र में 450 के ऊपर लोग मर चुके மகாராஷ்டிரா हैं। தான் ரெட் ஜோனா அறிவிக்கப்பட்டிருக்கு. महाराष्ट्र जो है रेड जोन है करके घोषणा की गई இந்தியாக்காக है। ஜெபிக்க तो போகிறார். हम भारत देश के लिए प्रार्थना ஆரஞ்சு करेंगे। கிரீன் ஜோன் சொல்லி ऑरेंज கொஞ்சம் जोन நார்மலுக்கு की வருது. ग्रीन जोन करके हर एक जोन को ஆண்டவர் उन्होंने நம்ம नॉर्मल இந்தியா सिचुएशन के हिसाब முழுவதையும் से दिया है। ஆளுகைக்குள் வரும்படியா परमेश्वर पूरे ஆண்டவர் इंडिया அவருடைய पर अधिकार ரத்தத்தை करे। தெளித்து நார்மலை கட்டளையிடும்படியா परमेश्वर अपने लहू को அவருடைய छिड़कर नॉर्मल की கரம் आज्ञा दे நமக்கு इसलिए சுகத்தை கொடுக்கும்படியா परमेश्वर अपने हाथ को விசேஷமா चंगाई மகாராஷ்டிரால இறங்கும்படியா कर दे। इसलिए ஆண்டவரே मुख्य நார்மலை रूप से கட்டளையிடுங்க என்று महाराष्ट्र சொல்லி में चंगाई எல்லா आए, கரங்களை इसलिए नॉर्मल सिचुएशन ஆண்டவரே आए, इसलिए கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஜெபிக்க போகிறார். सभी लोग अपने हाथों को उठाकर எல்லா ஒரு प्रार्थना करेंगे। மனதோடு ஜெபிக்க ஆண்டவரே எங்கள் இந்தியாவுக்காக வருகிறார். परमेश्वर हमारे भारत देश के लिए आ रहे 134 हैं। கோடி ஜனங்களை परमेश्वर நினைவு 134 கூறுவீராகப்பா. करोड़ लोगों को याद करना। 26 ஸ்டேட் परमेश्वर 7 26 யூனியன் स्टेट டெரிட்டரிஸ் और 7 நினைவு यूनियन टेरिटरीज को याद கூறுவீராக. करना। ஆண்டவரே விசேஷமா மகாராஷ்டிராக்காக ஜெபிக்கிறோம் मुख्य रूप से அப்பா. महाराष्ट्र के लिए மீதி प्रार्थना करते ஆண்டவரே हैं। எல்லா ஸ்டேட்டிலும் परमेश्वर உம்முடைய बाकी के हर ரத்தத்தை एक स्टेट में தெளிக்கிறார். तुम्हारे लोगों को எல்லா छिड़कते हैं। ஸ்டேட் நார்மலுக்கு परमेश्वर हर एक வருவதாக स्टेट नॉर्मल सिचुएशन में ஆண்டவரே आए। இன்ஃபெக்ட் ஆன परमेश्वर பிள்ளைகளை தொட்டு इन्फेक्ट हुए बच्चों को சுகமாக்குவீராக. छूकर चंगा எல்லா करना। ஹாஸ்பிட்டல்ல सारी ஆண்டவரே जो பேஷமே हॉस्पिटल की जो உம்முடைய पेशेंट्स கரம் के ऊपर இறங்குவதாக तुम्हारा हाथ आए प्रभु। எல்லா கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தில் அழிந்து सारे போவதாக. कोरोना वायरस यीशु के नाम में मिट जाए। ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் உம்முடைய வல்லமை परमेश्वर हर एक स्टेट में இறங்கும்படியா तुम्हारी सामर्थ ஜெபிக்கிறார். करने के लिए हम प्रार्थना தேசமாய் करते हैं। மகாராஷ்டிராக்காக मुख्य रूप ஜெபிக்கிறார். से महाराष्ट्र के लिए ஆண்டவரே प्रार्थना करते हैं। மகாராஷ்டிராவை உம்முடைய परमेश्वर கரத்தில் ஒப்புக் महाराष्ट्र को तुम्हारे கொடுக்கிறார். हाथ में समर्पित ஆண்டவரே करते हैं। 36 டிஸ்ட்ரிக்டாக ஜெபிக்கிறார். परमेश्वर 34 மும்பை, தானா, நாசிக், 34 நாக்பூர், डिस्ट्रिक्ट के लिए औरंगाबाद, प्रार्थना करते ஆண்டவரே ரைகாடு, சட்டாரா, ஆண்டவரே எல்லா சோலாப்பூர், கோலாப்பூர், பூனா டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்காக ஜெபிக்கிறார். परमेश्वर इस तरह से कही गई हर एक डिस्ट्रिक्ट के लिए प्रार्थना करते ஒவ்வொரு हैं। டிஸ்ட்ரிக்ட் மேலும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறார். परमेश्वर तुम हर एक डिस्ट्रिक्ट पे ஆண்டவரே तुम्हारे लोगों को தாராளமே छिड़कते हैं। தெளிக்கிறார். परमेश्वर धारावी के எல்லா ऊपर छिड़कते எங்கெங்க हैं। ரெட் ஜோன் परमेश्वर இருக்கிறது जहाँ जहाँ ஒர்லி रेड जोन है, கோலிவாடா நவி वहाँ पर மும்பை वर्ली, ஆண்டவரே कोलीवाड़ा, எல்லா नवी मुंबई ஏரியா जो है, மேலும் உம்முடைய हर एक ரத்தத்தை एरिया के ऊपर தெளிக்கிறார். तुम्हारे लोगों को छिड़कते हैं। எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தா ஒன்றும் இல்லாமல் परमेश्वर போவதாகப்பா. आपके लहू से सब नहीं के समान हो जाए। இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி परमेश्वर जो சீக்கிரம் infected வீட்டுக்கு बच्चे हैं, ஆண்டவரை उन्हें छूकर திரும்ப चंगा உதவி करना, செய்வீராக. वापस घर लौटने के लिए உம்முடைய मदद करना। கரம் இதை செய்து परमेश्वर तुम्हारा முடிப்பதாக. हाथ ऐसे करने वाला है, ஒவ்வொரு धन्यवाद। ஏரியாக்காக ஜெபிக்கிறார். परमेश्वर हर एक एरिया ஓ के लिए प्रार्थना மகாராஷ்டிரா करते हैं। ஈஸ்ட் வெஸ்ட் परमेश्वर நார்த் महाराष्ट्र சவுத்துக்காக ईस्ट वेस्ट नॉर्थ ஜெபிக்கிறார். साउथ के लिए प्रार्थना ஆண்டவரே करते हैं। மும்பைக்காக ஜெபிக்கிறார். परमेश्वर मुंबई शहर के தானாக்காக लिए प्रार्थना ஜெபிக்கிறார். करते हैं। ஆண்டவரே थाने के लिए எல்லா प्रार्थना करते हैं। டிஸ்ட்ரிக்ட்ல நீர் ஆளுகை परमेश्वर आप செய்வீராக. हर एक डिस्ट्रिक्ट पे अधिकार உம்முடைய करना। ரத்தத்தை தெளிக்கிறோம் परमेश्वर அப்பா. तुम्हारे लहू को छिड़कते ஒர்லி हैं। கோலிவாடா சைன் கோலிவாடா परमेश्वर ओरली ஆண்டவரே कोलीवाड़ा, மும்பை साइन பாந்திரா कोलीवाड़ा, मुंबई மகிம் बांद्रा, கார் महीम, ரோடு ஆண்டவரே कार रोड जो அப்பா है, பைலாப்பூர் நெருள் बेलापुर, வாசி नेरुल वाशी, ஆண்டவரே வில்லப்பரல்லா विल्लापरले ரோடு जो है, எல்லா ஏரியாக்காக हर एक ஜெபிக்கிறார். रेल रोड के लिए எல்லா प्रार्थना करते வாயை हैं प्रभु। திறந்து எல்லா सभी मुंह ஏரியாக்காக खोलकर अपने வீட்டுக்காக एरिया के लिए ஜெபிக்கிற प्रार्थना करेंगे, கொலம்பாக்காக घर के लिए ஜெபிக்கிற प्रार्थना கல்யாண் करेंगे, தானா वीटी, ஆண்டவரே कोलाबाद, அம்பர்நாத் कल्याण, ஆண்டவரே थाना, எல்லா अंबरनाथ, ஏரியா हर एक एरिया। எல்லா ஏரியாவையும் உம்முடைய परमेश्वर हर ரத்தத்தால் एक एरिया மூடி को கொள்வீராக. हमारे लहू से बचा ஆண்டவரே लेना, உம்முடைய ढक लेना। ரத்தம் இந்த கிருமிகளை परमेश्वर அழித்து तुम्हारा हाथ, போடுவதாக. तुम्हारा जो लहू इन सारे வருகிற कीटाणुओं को मिटा நாட்களில் दे। எல்லா நார்மலுக்கு வரும்படியா परमेश्वर आने वाले दिनों में सब चीजें உம்மாலே नॉर्मल हो செய்ய जाए। முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை परमेश्वर ஆண்டவரே. आपसे नामुमकिन कार्य, अचंभित सकित எங்கள் कार्य कुछ குறைகள் नहीं है। குற்றங்கள் परमेश्वर அக்கிரமங்களை हमारा கழுவி धर्मता மன்னிவித்து को ஒரு आप வித்தை क्षमा நீ करना இரக்கம் और एक பாராட்டும்படியா बार आप दया ஜெபிக்கிறார். दिखाने के लिए प्रार्थना करते हैं। வியாதிப்பட்ட பிள்ளைகளை தொட்டு परमेश्वर जो बीमार சுகமாக்குவீராக. बच्चे हैं, उन्हें छूकर चंगा பயத்தினா கலக்கத்தினா இருக்க பிள்ளைகளை விடுதலை परमेश्वर जो डर है ஆக்குவீராக. और जो कांप रहे हैं ஒவ்வொரு उनको आप ஏரியாவும் ஒவ்வொரு छुटकारा பிள்ளைகளை देना। குடும்பமாய் परमेश्वर हर வெளியெடுத்து एक एरिया, பாதுகாத்துக் हर एक बच्चों को கொள்வீராக. बाड़ा बांधकर எங்கள் परिवार समेत தேசத்தை बचाना। உம்முடைய கரத்தில் ஒப்புக் परमेश्वर तुम्हारे கொடுக்கிறார். देश को समर्पित करते தேசம் हैं। முழுவதும் இரத்த கோட்டைக்குள் परमेश्वर மறைத்துக் पूरे देश को लहू के கொள்வீராக. घर में छिपा लेना। ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க परमेश्वर हर एक ஆண்டவரே. बच्चों की जरूरतों को पूरा எல்லா करना। பிள்ளைகளே ஆண்டவரே தேவைகளை परमेश्वर சந்தித்து हर एक அற்புதம் बच्चों की जरूरतों செய்யும்படியா को पूरा करके ஜெபிக்கிறார். चमत्कार को करने वाले உங்களை धन्यवाद। திக்கற்றலாய் விட்டேன் என்று आपने சொன்ன कहा है कि தெய்வமே मैं तुम्हें ஒவ்வொரு अनाथ பிள்ளைகளை नहीं छोड़ूंगा। போஷிக்கும்படியா ஜெபிக்கிறார். परमेश्वर
आप हर एक बच्चों को भोजन देने वाले हो धन्यवाद, चमत्कार को करने वाले हो धन्यवाद। परमेश्वर हमारे भारत देश को आप आशीष कर रहे हो, प्रार्थना करते हैं। परमेश्वर आप ऐसे करने वाले हो धन्यवाद, तुम्हारे हाथ में समर्पित करते हैं। जल्द ही नॉर्मल सिचुएशन की आज्ञा देना। परमेश्वर आप ऐसे करने वाले हो धन्यवाद। यीशु मसीह के नाम में प्रार्थना करते हैं अच्छे पिता, आमीन। परमेश्वर ने हमारी प्रार्थना को सुन लिया है। सभी ताली बजाकर धन्यवाद करेंगे, धन्यवाद करेंगे परमेश्वर को सुनने वाले, प्रार्थना को सुनने वाले। परमेश्वर हमारी प्रार्थना को सुनकर आप जवाब को चमत्कार को कर रहे हो, धन्यवाद करते हैं। அடுத்து ஒரு ஜெபத்துக்காக अगला ஜெபம் हम பண்ண போறோம். प्रार्थना की सूची के लिए எல்லா प्रार्थना करेंगे। ஜனங்கள் ஆண்டவரை அறிகிறார், परमेश्वर நிரப்பப்பட सभी लोगों வேண்டும். को आपकी எல்லா समझ में बढ़ना ஜனங்கள் है। ரட்சிக்கப்பட வேண்டும். परमेश्वर आप सभी लोगों को ஆண்டவரே उद्धार पाना அதற்காக है। நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறார். इसके लिए हम ஆண்டவரே प्रार्थना உலகம் करेंगे सभी முழுவதும் लोग। உம்மை वो அறிகிற चीज़ है। அறிவினால் परमेश्वर तेरी समझ में நிரப்பப்படட்டும். सब உலகம் लोगों को முழுவதும் ரட்சிக்கப்படட்டும் बढ़ना है। அப்பா. सभी लोग उद्धार சத்தியத்தை पाएं। அறிகிற दुनिया के लोग அறிவினால் उद्धार पाएं। நிரப்பப்படட்டும். परमेश्वर सत्य की இதுவரை समझ में बढ़े। பின்வாங்கி போன ஆண்டவருக்கு परमेश्वर अब तक जो விரோதமா இருக்க पीछे मुड़ गए பிள்ளைகள் हैं, जो எல்லோரும் परमेश्वर के உம்மண்டை विरोध में हैं, திரும்பி वे सभी வரட்டும் बच्चे तुम्हारे ஆண்டவரே. पास आएं। உம்மை அறியாத ஜாதிகள் परमेश्वर तुम्हें जो பாசைக்காரர்கள் உம்மண்டை नहीं जानने வரும்படியாக वाले व्यक्ति जो है ஜெபிக்கிறார். वे तुम्हारे पास நீரே आएं। வழி சத்தியம் आप ही ஜீவன் सत्य என்பதை मार्ग जीवन हो, அறியத்தக்கதா इस बात को समझ लें। எல்லா பிள்ளைகளும் உம்மண்டை परमेश्वर हर இழுத்துக் एक बच्चों को கொள்ளும்படியாக आप हमारे साथ ஜெபிக்கிறார். पास ले रहे हो, ஆண்டவரே धन्यवाद। எல்லா பிள்ளைகளையும் நீர் ரட்சிக்கும்படியாக परमेश्वर हर एक बच्चों को आप उद्धार ஜெபிக்கிறார். करने वाले சபையிலே हो, ஒரு धन्यवाद। எழுப்புதல் வரும்படியாக परमेश्वर कलीसिया में ஜெபிக்கிறார். जागृति आए, சபையிலே प्रार्थना மாற்றம் करते हैं। வரும்படியாக कलीसिया में ஜெபிக்கிறார். बदलाव आए, சபையிலே प्रार्थना करते அற்புதங்கள் हैं। நடக்கும்படியாக परमेश्वर चमत्कार हो, ஜெபிக்கிறார். इसलिए ஓ प्रार्थना करते हैं। எல்லா ஜனங்களையும் ஈர்த்து கொள்ளும்படியாக परमेश्वर हर एक ஜெபிக்கிறார். लोगों को திரள் आप திரள் अपने पास கூட்டம் மண்டை लेने वाले हो, வந்து धन्यवाद। சுகம் பெற்று விடுதலை பெற்று परमेश्वर बहुत பரலோகத்தின் लोगों की பிள்ளைகளாய் संख्या மாற்றப்படும்படியாக आकर ஜெபிக்கிறார். छुटकारे को पाकर குடும்பம் स्वर्गीय बच्चे बने, इसलिए குடும்பமாக प्रार्थना करते हैं। சந்திங்கப்பா. परमेश्वर परिवार குலம் समेत उनसे குலம் मुलाकात கோத்திரம் करना। கோத்திரமாக परमेश्वर சந்திங்க. उन्हें कुल के रूप में, ஒவ்வொரு संतान के பிள்ளைகளை रूप में, परिवार பாதுகாத்து के रूप में நடத்தும்படியாக मुलाकात करना। ஜெபிக்கிறார். हर एक बच्चों को सुरक्षित रखना और बच्चा लाना। எல்லா சபைகளை सारी कलीसिया को बचा பாதுகாத்துக்கலாம். लेना। எல்லா சபைகள் सारी சீக்கிரம் कलीसिया को திறக்கப்படட்டும் कलीसिया ஆண்டவரே. जल्दी खुल जाए प्रभु। ஜனங்களுக்கு விடுதலை வரட்டும், परमेश्वर लोगों को छुटकारा சுகம் मिले, வரட்டும், चंगाई आए, நன்மை வரட்டும், भलाई आए, ஆசீர்வாதம் आशीर्वाद आए, வரட்டும் என்று आए சொல்லி प्रभु, हम ஜெபிக்கிறார். प्रार्थना करते हैं। நீர் ஒரு எழுப்புதலை आप एक जागृति की கட்டளையிடுவதற்காக आज्ञा देने நன்றி वाले हो, சொல்லுகிறோம் धन्यवाद। அப்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். परमेश्वर तुम्हारे नाम की महिमा உமக்கே हो। சகல सारी துதியும் स्तुति, கனமும் आदर மகிமையும் और महिमा செலுத்துகிறார். हम देते हैं। மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்க उद्धारकर्ता இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में ஜெயத்தை जीत ஏறெடுத்து को हासिल करके ஜெபிக்கிறோம் प्रार्थना நல்ல करते हैं, अच्छे பிதாவே. पिता, ஆமென் आमेन, ஆமென். आमेन। ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டே परमेश्वर ने இருக்கிறார். हमारी प्रार्थना को सुन ही रहे हैं। கரங்களை தட்டி सभी ताली बजाकर ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கட்டளையிட परमेश्वर आप போகிறேன். एक जागृति की आज्ञा देने சபையெல்லாம் वाले हो। நிரப்ப पूरी போகிறேன். कलीसिया को भरने वाले ஜனங்களை हो, लोगों ரட்சிப்பதற்காக का उद्धार நன்றி करने वाले என்று हो, சொல்லி धन्यवाद எல்லா कहकर। கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்வான். जब ताली बजाकर खुशी के साथ परमेश्वर को धन्यवाद देंगे। இந்த நாளில் நாம் ஜெபித்து இருக்கிறோம். तो इस दिन में भी हमने प्रार्थना किया है। வசனத்துக்கு நேராக நாம் பார்க்க போறோம். अब हम वचन को देखेंगे। எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ண तो போறோம். सभी अपनी आंखों को बंद करेंगे और प्रार्थना करेंगे। ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களோடு பேசுங்கப்பா. परमेश्वर इस वक्त में हमसे आप बात कीजिएगा। எல்லா வேதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறத்தக்கதா परमेश्वर सभी के वेदना दुख संघर्ष जो है बदल जाए, इसलिए ஆண்டவரே உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கும்படியா परमेश्वर आपके वचन को आप बेचकर हमें चंगा करने वाले हो, धन्यवाद। நாங்க என்ன செய்யணும் எப்படி நடக்கணும் சொல்லித்தாங்க ஆண்டவரே. परमेश्वर हमें किस तरह से चलना है, कैसे अपने कर्तव्यों को करना है, इसे உம்முடைய सिखाना। கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में समर्पित करते हैं। ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. परमेश्वर आप के आत्मा में இயேசுவின் संभाल நாமத்தில் लें। यीशु के नाम நல்ல में பிதாவே. प्रार्थना करते हैं, अच्छे ஆமென், पिता, आमेन। இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். तो इस दिन में भी एक वचन का ध्यान करने वाले हैं। ஆண்டவருக்கு உகந்த பிரியமான உபவாசம் இது. परमेश्वर को प्रसन्न करने वाली उपवास क्या है, நமக்கு தெரிந்த உபவாசம் और हमें जो उपवास पता है। நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஆண்டவருக்காக உபவாசம் இருந்து वो क्या ஆண்டவரை होता है? தேடுவது அது உபவாசம். वो क्या होता है कि सुबह से लेकर पानी पिए बिना खाए बिना जब परमेश्वर को ढूंढते हैं, तो ये हम उपवास है करके समझते हैं। ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் என்றால் लेकिन என்ன? परमेश्वर को प्रसन्न करने वाली उपवास क्या है, அந்த உபவாசத்தில் இருக்கிற மேன்மை என்ன? और उस उपवास में क्या उत्तमता है। சில பேர் உபவாசிக்கிற உபவாசம் எப்படிப்பட்டது, कुछ लोग जो उपवास करते हैं उनका उपवास किस किस्म का है, இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த நாளின் வேத வசனத்தின் அடிப்படை தியானிக்க போகிறோம். किस के अंदर किस विश्वास में
शक्ति है, इस बात को बाइबल से हम देखेंगे। ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் இது. परमेश्वर को प्रसन्न करने वाली या परमेश्वर के सामने योग्य उपवास क्या है? ஏசாயா 58 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, यशायाह के पुस्तक में 58 में 6 कहता है, அந்த உபவாச நாளிலே அதனுடைய வல்லமை எப்படி வெளிப்பட வேண்டுமா? उपवास के दिन में किस तरह से सामर्थ्य को प्रकट होना है। ஏசாயா 58:6 58:6 कहता है यशायाह, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடிகளின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விட்டுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். तो जिस उपवास में प्रसन्न होता है वह यह नहीं कि अन्याय से बनाए हुए दासों और अंधेरे रहने वालों का जुआ तोड़कर उनको छुड़ा लेना और सब जुओं को टुकड़ा टुकड़ा कर देना। பாருங்க உபவாசத்தின் மேன்மை பாருங்க. तो उपवास की उत्तमता को यहाँ देख सकते हैं। அக்கிரமம் எங்கெங்க இருக்கிற அங்க எல்லாம் ஆண்டவர் அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுவார். अन्याय जहाँ जहाँ कहीं भी है वहाँ पर उनके जुओं को परमेश्वर तोड़ देंगे। நெருக்கப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்குவார். जो जुओं से दबे हुए हैं उनके जो बोझ को नूह को परमेश्वर दूर कर देंगे சகல நுகத்தடிகளையும் உடைத்து और போடுவார். सब जुओं को टुकड़े टुकड़े कर देंगे। எந்த நுகத்தடின்னா எதுவும் யாரையும் அடிமையாய் வைத்திருக்க முடியாது. तो कोई भी जुआ जो है वो आपको अपना दास बना के या आप उसके दास बन के नहीं எல்லா रह सकते। அடிமைத்தனத்தின் ஆவிகளை உடைத்து போடுவார். परमेश्वर सभी प्रकार की गुलामीपन की जो आत्मा है उसे तोड़ देते हैं। இவ்வளவு வல்லமை உபவாச ஜெபத்திலே இருக்கிறது. इतनी सामर्थ्य जो है उपवास की प्रार्थना में हम देख सकते हैं। நம்முடைய வாழ்க்கையில் உபவாசம் இருக்கும்போது यदि हमारे जिंदगी में जब उपवास रहता है, நாமும் உபவாசிக்கிறோம், हम भी उपवास करते हैं, நாமும் ஜெபிக்கிறோம். हम भी प्रार्थना करते हैं, ஆனால் ரொம்ப பேர் சொல்லுகிறது, लेकिन बहुत लोग क्या कहते எனக்கு हैं, இன்னும் பிரச்சனையே மாறல, लेकिन अब तक मेरी परेशानी नहीं बदली என் है, வியாதி மாறல, हमारी बीमारी नहीं என் बदली है, போராட்டம் மாறல, मेरा संघर्ष नहीं बदला है। நானும் எவ்வளவு உபவாசம் இருந்து ஜெபம் मैं भी பண்ணுகிறேன், बहुत दिन से उपवास में हूँ और प्रार्थना कर ஒரு ही रहा हूँ। அற்புதம் நடக்கும் பார்க்கிறேன், ஒன்னும் நடக்க मेरी மாட்டேங்குது. जिंदगी में एक चमत्कार होगा उसकी आशा में हूँ, लेकिन कुछ हो नहीं रहा है। எனக்கு ஒண்ணுமே விருத்தியாக மாட்டேங்குது. कोई भी चीज में मैं सफल नहीं हो पा रहा हूँ। இப்படிதான் अनेक புலம்பல்களை நாம் तो பார்த்து इस तरह से हम बहुत तरह के लोगों के कुड़कुड़ाना और चिढ़ने की यह कार्य को देख सकते हैं। இதற்கு காரணம் என்ன? तो इसके पीछे क्या वजह है? உபவாசித்து தானே ஜெபிக்கிறோம். हम उपवास में रहकर ही तो प्रार्थना ஆண்டவர் என் करते हैं। ஜெபத்தை கேட்கிறாரா परमेश्वर இல்லையா? क्या मेरी प्रार्थनाओं को सुन இப்படி रहे हैं या அநேக नहीं? சந்தேகங்கள் अनेகர் மனதில் இருக்கா. तो इस तरह की बहुत सारे शक बहुत इंसानों के जिंदगी में होता है। ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டால் என்றால் ஏன் பிரச்சனை மாறவில்லை? यदि मेरी प्रार्थना को परमेश्वर सुन लेते हैं ஏன் तो என் क्यों मेरी வாழ்க்கையில் परेशानी नहीं அற்புதம் बदली? நடக்கவில்லை? क्यों मेरी जिंदगी में चमत्कार नहीं हुआ? ஏன் என் பிள்ளை இன்னும் பாவத்திலிருந்து मेरा விடுதலை बच्चा जो பெறல? है अब तक क्यों पाप से ஏன் मुक्त வேலை नहीं हुआ கிடைக்க है? மாட்டேங்குது? क्यों मुझे उसे नौकरी नहीं मिल இப்படி रही? அநேக ஏன் சாபத்திலிருந்து क्यों बहुत விடுதலையாகவில்லை? लोग श्राप से छुटकारा नहीं पाते हैं? நமக்கு உபவாசம்னா என்ன? हमारे लिए उपवास क्या है? நம்முடைய உபவாசம் எப்படி இருக்கிறது? हमारा उपवास किस प्रकार से है? ஏசாயா 58 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, यशायाह 58:5 हमसे कहता है, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலைப் போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? तो जिस उपवास में मैं प्रसन्न होता हूँ, अर्थात जिसमें मनुष्य स्वयं को दीन करके, क्या तुम इस प्रकार करते हो? क्या सिर को जाऊ के समान झुकाने और अपने नीचे टाट बिछाने और राख फैलने ही को तुम उपवास और यहोवा को प्रसन्न करने का दिन कहते हो? மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குறான். आत्मा मनुष्य जो है अपनी आत्मा को दबा लेता है அடுத்து என்ன? நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்கிறான். और वह नीचे टाट बिछाता है और राख फैलाकर उसमें झुकता है। இதா உபவாசம். क्या ये उपवास है करके लिखा गया है? ஆண்டவர் நம்மை பார்த்து परमेश्वर इस तरह से सवाल पूछते இது हैं। என்ன சொல்ற? तो इससे क्या परमेश्वर कहना चाहते மூணாம் हैं? வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन हमसे कहता है, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன?
நாங்கள் எங்கள் ஆத்துமாவை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். तो वे कहते हैं कि क्या कारण है कि हमने तो उपवास रखा परंतु तूने इसकी शुद्धि नहीं ली, उस हमने दुख उठाया परंतु तुमने कुछ ध्यान नहीं दिया. ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள், एक झुंड लोग कहते हैं ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கேன், நீங்க என்ன பார்க்கவே மாட்டீங்க. परमेश्वर मैं उपवास में हूँ लेकिन आप देख नहीं रहे हो. நான் என் ஆத்துமாவை ஒடுக்குறேன், நீங்க அதையும் கண்டுக்கிறது. परमेश्वर मैं अपनी आत्मा को अपने अंदर अपने दीन करता हूँ लेकिन आप ध्यान नहीं देते. ஒரு கூட்டம் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற इस तरह से एक झुंड लोग जो है परमेश्वर से कहते हैं. அதற்கு பதில் என்ன उसके சொல்லுகிறார்? लिए परमेश्वर क्या जवाब देते हैं? அந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கு, उस वचन के पीछे हैं, இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். तो उपवास के दिन में तुम अपनी ही इच्छा को पूरा करते हो और अपने सेवकों से कठिन कामों को कराते हो. உபவாசிக்கிறோம், उपवास करते हैं, ஆனால் लेकिन அந்த நாள் யாருக்கு वह உபவாசம் दिन இருக்கிறோம்? किसके लिए उपवास में है? அந்த நாளில் எப்படி என்ன செய்ய उस दिन வேண்டும்? में हमें क्या करना है, कैसे चलना है, அதையெல்லாம் நாம் யோசிக்கிறது इन இல்ல. सारी बातों को हम ध्यान नहीं देते हैं. ஏதோ இன்னைக்கு உபவாசம் இருக்கணும், अरे आज मुझे उपवास में रहना है, அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ये मुझे पता है. அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு उसी बात को मन में रख लेते हैं. நம்முடைய இச்சையின்படியே நாம் செய்கிறோம். हमारी मन चाह इच्छा की अनुसार करते हैं. நம்முடைய இச்சை என்ன சொல்லுகிறதோ हम जिस बात की इच्छा करते हैं அதன்படியே நாம் उसके अनुसार हम करके இரண்டாவது ஒன்னு சொல்ற, दूसरा एक कार्य कहते हैं, உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் तुम्हारे कामों को तुम बहुत जबरदस्ती करते हो उस दिन. அது நமக்கு புரிய வேண்டாம். ये बात हमें समझना चाहिए. அப்ப உபவாசம் நாளிலே எதை செய்ய வேண்டும் என்று उपवास के ஆண்டவர் दिन में எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमसे क्या करने के लिए कहते हैं. எதையோ அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். परमेश्वर कुछ ना कुछ चीज को चाहते हैं हमसे. இதை நம்ம யோசிக்கிறதும் கிடையாது. कभी इसके बारे में हमने सोची भी नहीं. அதன்படி செய்யணும்னு யோசித்தா தானே நடப்போம். ऐसे जब हम करने की सोचेंगे तब जाके होगा ना. நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதன்படி हमारा நடக்கும். मन जो कुछ भी कहता है उसे सुनकर हम चलते हैं. அந்த நாள்ல கூட எல்லா வேலையும் நம்ம கட்டாயமா செய்றோம். उस दिन में भी हम सब कामों को सही से करते हैं. ஏன் சொல்லுகிறார்? क्यों कहते हैं? ஒரு வேலை செய்வது என்பது काम करना जो होता है நம்முடைய சரீர பெலனை அதுக்கு தருகிறார். वह हम अपने शरीर के प्रयत्न जो कर रहे हैं, प्रयास को देते हैं. அப்ப வேலையெல்லாம் கட்டாயமாய் செய்யும் போது जब हम जबरदस्ती काम को करते हैं நம்முடைய சரீரம் பலவீனம் அடையும். हमारा शरीर निर्बल हो जाता है. அப்ப சரீரத்தினாலே हम अपने शरीर को रख தேவனை के மகிமைப்படுத்துங்கள் என்று परमेश्वर வசனம் की சொல்லுது. महिमा करो करके लिखा गया है. அப்ப சரீரம் டயர்ட் ஆயிட்டா जब शरीर थक जाएगा நீங்க ஆண்டவரை तो எப்படி परमेश्वर की மகிமைப்படுத்த तुम முடியும்? कैसे महिमा कर पाओगे? எப்படி அவரை துதிக்க कैसे முடியும்? हम उसकी स्तुति कर पाएंगे? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, रोमियो 12वां अध्याय पहला वचन हमसे कहता है, அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டாம். तो इस तरह हे भाइयों तुम्हें अपने शरीर को परमेश्वर के लिए जीवन के बलिदान के तौर में समर्पित करना है. इस तरह से लिखा गया है. அப்ப நம்ம சரீரத்திலே तो हमारे शरीर में ஆண்டவரை கை தட்டி நல்லா துதிச்சு ஆவியில நிரம்பி பாடணும். तो हमें स्तुति करके उस पर आत्मा में भर कर स्तुति करना है. சாதாரணமாவும் பாட முடியும், हम साधारण रूप से भी गा सकते हैं, ஆவியில நிரம்பி பாடவும் முடியும். आत्मा में भर कर भी गा सकते हैं. சாதாரணமா கைத்தட்ட முடியும், साधारण रूप से हम ताली बजा सकते हैं ஆவியில நிரம்பி கைத்தட்டவும் और முடியும். आत्मा में भर कर भी ताली बजा सकते அதனால்தான் हैं. புதிய ஏற்பாடு சத்திய சொல்லிது, அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள तो इसीलिए வேண்டும். नए नियम में जब कहा जाता है तो आत्मा और सच्चाई के साथ उसकी उपासना की அப்ப जाए. சரீரம் ஏற்கனவே டயர்ட் ஆயிருச்சுன்னா जब हमारा शरीर इन सब कामों को करके थक जाता है, ஆண்டவரை துதிப்பதற்கு பலன் இல்லாமல் போகிறது. परमेश्वर की स्तुति करने के लिए हमारे पास बल नहीं रहता. அடுத்து ஆவியில
நிரம்பி ஜெபிக்க उसके வேண்டாம். बाद आत्मा में भर कर प्रार्थना करना. அதை அடுத்து வசனம் வரும், அதை உன்னிப்பா उसके கவனிக்க बाद வேண்டாம். वचन जब आएगा तो उसे ध्यान से सुनना है. நாமும் தேசத்துக்காக ஒரு பாயிண்ட் ஆச்சு ஆவியில நிரம்பி ஜெபிக்க तो வேண்டாம். हमें भी कम से कम एक पॉइंट को लेकर देश के लिए प्रार्थना करना है. இதெல்லாம் சரீரம் சம்பந்தப்பட்ட ये सब விஷயங்கள். चीजें जो हैं शरीर के संबंध में कहा जाता है. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், इस वजह से परमेश्वर कहते हैं ஏன் விருப்பத்தின்படி செய்யணும்னு அன்னைக்கு நீ நினைக்கிறியா? तुम सोच रहे हो कि हाँ मेरे हिसाब से मेरी इच्छा को उस दिन में पूरा करना நான் है. ஆண்டவரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் ஜெபிப்பதற்கும் நான் ஊக்கமா ஒரு வார்த்தை கேட்டு புது பலன் அடைவதற்கும் என் ஆவி ஆத்மா சரீரம் பலன் அடைய வேண்டும் என்று யோசிக்கிறாயா? क्या तुम ऐसे सोच रहे हो कि मुझे आत्मा देह शरीर में बल पाना है ताकि मैं उसकी स्तुति करूं, आराधना करूं और उसको धन्यवाद कहूं? அப்படின்னா தான் சரீரத்திலே அந்த நாள் என்ன வேலை முடிகிறோ அதை மட்டும் செய்யணும். तो जिस दिन तुम उपवास में रहते हो उस दिन में जो आसान कार्य होता है उसे सिर्फ करना चाहिए. சரீரத்தை ஜீவ பள்ளியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க तो வேண்டாம். उस दिन में परमेश्वर के सामने अपने शरीर को जीवन के बलिदान के तौर में समर्पित करना நம்ம है. சரீரத்தை உலகத்துக்கும் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கே செலவழித்து விட்டால் நீ ஆண்டவருக்காக சரீரத்தினா அவரை மகிமைப்படுத்த முடியாமல் போய்விடும். यदि तुम अपने शरीर को हमारे लिए, तुम्हारे परिवार के लिए, तुम्हारे बच्चों के लिए तुम समर्पित करोगे तो परमेश्वर की सेवा में हम कभी उपयोग नहीं कर पाएंगे. ஆவி ஆத்மா சரீரம் மூணு நாளே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். परमेश्वर कहते हैं तुम्हारे आत्म देह और शरीर में तुम्हें स्तुति करना है. அதனால தான் வலுக்கட்டாயமா எல்லா வேலையும் சில பேர் तो இழுத்து उस போட்டு दिन में செய்யறது. कुछ लोग क्या करते हैं कि जो भी काम उनका पेंडिंग में पड़ा है उस दिन में सब काम पूरा करते हैं. அதனால தான் சொல்றார் உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமா செய்யற. तो इसीलिए आयशाया में कहा गया है कि तुम अपने काम को जबरदस्ती उस दिन कराते हो. இவ்வளோ டயர்டான பிறகு நீ ஆண்டவரை முழு இருதயத்தோடு பலத்தோடு அவரை மனதோடு ஒன்னால ஆராதிக்க முடியுமா? जब इतना तुम शरीर में थक जाओगे तो तुम क्या परमेश्वर को पूरे मन के साथ, हृदय के साथ उसकी स्तुति कर पाओगे? இதை சிந்திக்க तो इस வேண்டாம். बात को हमें सोचना है. அருமையான ஜனமே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, உபவாசிக்கும் நாளிலே उपवास के दिन में யாரு இச்சையின்படி நாம் हम நடக்கிறோம். किसकी इच्छा के अनुसार चलते हैं? ஆண்டவருடைய இச்சை விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். परमेश्वर की इच्छा, परमेश्वर की चाहत को मैं पूरा करता இல்லைன்னா हूँ ஏன் இச்சையின்படியே நடந்து या फिर- வேலை எல்லாம் செய்து என் மனசும் விரும்பினதையே செய்து या கொண்டிருக்கிறேன். फिर परमेश्वर जो कहते हैं, मैं जो कहता हूँ, जो मेरा मन कहता है उसी बात को मैं करते हुए जा रहा हूँ. இந்த நாளில் ஒரு முடிவு इस दिन में பண்ணுவோம். हम एक निर्णय को लेंगे. ஆண்டவரே, இந்த உபவாசிக்கிற நாளிலே परमेश्वर इस उपवास के दिन में உமக்கு பிரியமானதை செய்வேன். परमेश्वर तुम जो चाहते हो उसे करने के என் लिए சரீரத்தினாலும் உம்மை மகிமைப்படுத்துவேன். परमेश्वर मैं अपने शरीर को रख के तुम्हारी महिमा करूंगा. அப்படி சரீரத்தை ஒப்பு तो கொடுக்கணும். इस तरह से अपने शरीर को समर्पित करना है. இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? दूसरा परमेश्वर क्या कहते हैं? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, चौथा पंथ उसी अध्याय में कहते இதோ हैं, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துருக்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயர்த்தி கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாது இருங்கள் என்று சொல்லுகிறார். तो सुनो, तुम्हारे उपवास का फल यह होता है कि तुम उपवास में लड़ते और झगड़ते और दुष्टता से घूसे मारते हो. जैसे उपवास तुम आजकल रखते हो और उससे तुम्हारी प्रार्थना ऊपर नहीं सुनाई देगी. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं வழக்கு. हमारी जो लड़ाइयाँ हैं, ஆண்டவரே, இவன் எப்ப பார்த்தாலும் परमेश्वर என் கூட ये जो है வழக்காடிட்டே हमेशा இருக்கான். मेरे से लड़ता है, இவனை என்னன்னு इसे கேளுங்க. क्या है करके पूछो வாது. और झगड़ते எப்ப हैं. பார்த்தாலும் हमेशा என்னை குறை देखो சொல்லிட்டே ये இருக்கான். हमेशा मेरे से झगड़ता रहता இவனை है. என்னன்னு கவனிங்க इसका क्या ஆண்டவரே. है, इसकी खैर नहीं है. देखो आप, எப்ப பார்த்தாலும் எனக்கு விரோதமாவே अब செய்யறான். ये दुष्ट इंसान है, ये हमेशा मेरे विरुद्ध में करता रहता இவனுக்கு है. என்ன செய்யறேன்னு परमेश्वर தெரியல. आप बदले में क्या करूं मुझे समझ में नहीं आता. என்னோட எப்போதும் போராடுகிறான். हमेशा मेरे साथ संघर्ष करता है. இவன் போற வழியிலே इस- போனா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். तो हम सोच रहे हैं कि ये जो रास्ता हमें जाने के लिए कहता है उसी रास्ते में जाएंगे तो कोई परेशानी नहीं அப்ப रहेगी. எதற்காக நம்ம உபவாசம் तब हम இருக்கிறோம்? क्यों उपवास में रहते हैं? நமக்கு சொந்த காரியங்கள் हमारे खुद के जो स्वयं जो நமக்கு कार्य है, விரோதமா இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இவனுக்கு ஏதாச்சும் செய்யுங்க, அதுக்காகவே கூக்குரல போட்டு ஜெபிக்கிற तो ஜனம். कुछ लोग जो है उस दिन में बैठकर परमेश्वर ये मेरे विरोध में कर रहा है, ये इसने ऐसा कह दिया इसीलिए इसके विरोध में आप करो, इसका बदला लो, इस बात को लेकर विनती करने वाले हैं. ஏன் பிரச்சனை? मेरी परेशानी எனக்கு है, விரோதமா मेरे
मेरे विरोध में ये आ रहा है, எனக்கு பொல்லாத காரியம் செய்யறான், बुरे चीज को कर रहा இவனை है, என்னன்னு கேளுங்க. परमेश्वर इसका खैर नहीं, इसको देखो। எப்ப பார்த்தாலும் हमेशा சுயநலமாகவே स्वार्थी बनकर நம்முடைய பிரச்சனைகளுக்காகவே हम अपनी உபவாசிக்கிறோம். परेशानियों के लिए उपवास करते हैं। ஆண்டவர் அதான் சொல்ற, परमेश्वर इसलिए कहते हैं அதனாலதான் இந்த மாதிரி உபவாசம் பண்ணாத. तो इस तरह से उपवास में रहकर प्रार्थना न करना। அப்ப எதுக்கு செய்யணும்? तो क्या करना है, कैसे करना அதான் है? சொன்னார அக்கிரம கட்டுகளை ஒட்டைக்கிற ஜெபம், तो बंधनों में रहने वाले, दासवता में अंधेरे में रहने वाले, கட்டப்பட்ட जुआ ஜனங்களை को கட்ட तोड़ने वाले அவிழ்க்கிற ஜனம், और जो जुओं में जो है बधे हुए हैं उनके बंधन को तोड़ना। சகல நுகத்தடிகளை ஒட்டைத்து போடுகிற सभी जुओं की வல்லமையுள்ள ஜெபம், सभी जुओं को टुकड़ा टुकड़ा करने की वह सामर्थ्यमय जो प्रार्थना जो है, அதெல்லாம் எப்ப நடக்கும்? ये कब होता है? அபிஷேகம் தான் நுகங்களை முட்டைக்கும், अभिषेक हमारे नूह को दूर करता है, நுகங்களை முறிக்கும். नूह को दूर அப்ப करता है। அபிஷேக நாதர் எங்க இருக்கிறாரோ अभिषेक का नाता जहाँ कहीं भी है அங்கதான் நுகங்கள் वहाँ முறிக்கப்படும். पर नूह टूट जाते हैं। அதனால தான் வசனம் சொல்றது, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. इसीलिए जो अभिषेक को हमने पाया है उसे उठाना। வரும்போது இருந்தாலும் ஆண்டவருடைய பிரச்சனை வரும்போது, துதி வரும்போது ஆவியிலே நிரம்பி வல்லமையாய் ஜெபிக்கிற भले ஜனமாய் ही மாற हम வேண்டும். आते वक्त थक जाए, जब प्रार्थना करते हैं, स्तुति करते हैं, परमेश्वर की आत्मा में उठकर प्रार्थना करने वाले அது बनेंगे। மற்றவர்களுக்காக கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக தான் உபவாசிக்க வேண்டாம். जो बंधे हुए लोगों को बंधन से, जुओं से छुड़ाने का जो प्रार्थना है, जो कार्य है, उसे उपवास के दिन में करना है। அக்கிரமத்தை கட்டுன்னா அவிழ்க்கப்படணும். अधर्मता की, अन्याय की जो बंधन है वह टूट जाए। நம்ம ஏரியாலாம் ஆண்டவருக்குள்ள வரணும். हमारे पूरे एरिया को परमेश्वर के अंदर आना है। எல்லா நுகத்தடிக ஒட்டையணும். सारे नूह जो है उन्हें टूटना है। இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ये ஜெபம். जो कार्य है ये परमेश्वर को प्रसन्न करने वाली இதை कार्य है। நாம் செய்வதை விட்டுவிட்டு इसे करना छोड़कर ஆண்டவரே எனக்கு பாருங்க, எனக்கு பாருங்க, எனக்கு விரோதமா இப்படி செய்றான், அப்படி செய்றான், அதையே தான் நம்ம சொல்லி तो हम सोच रहे हैं कि परमेश्वर मेरे लिए ये देखो, मेरे लिए वो करना, ये मेरे विरोध में कर रहा है, वो मेरे विरोध में कर रहा है, यही बात को कर रहे हैं। அதனால தான் சொல்ற, इस वजह से कहते हैं அப்படி இந்த நாளில் உபவாசிக்கிற போல உபவாசியாதிருங்கள்ன்றாரு. तो परमेश्वर कहते हैं कि इस दिन में जो उपवास नहीं करते हैं, उपवास जैसे नहीं करना वैसे उपवास न करना। 5ஆம் வசனம் சொல்லுகிறது, 5वां पद उस अध्याय में மனுஷன் कहता தன் है ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல ரெட்டில சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமா? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். तो परमेश्वर कहते हैं कि लोग जैसे राख डालकर, नीचे टाट बिछाकर और जाओं के सामने झुकना जो है, उसी तरह झुक के प्रार्थना करने से क्या मैं प्रसन्न होता हूँ, इसे आप उपवास कहते हो? ஒரு சில கூட்டம் என்ன செய்யுது, एक झुंड लोग क्या करते हैं, காலையிலேருந்து நான் ஜெபம் முடிகிற வரைக்கும் தண்ணி குடிக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. कुछ लोग जो हैं सुबह से प्रार्थना करना है करके पानी नहीं पीते, खाना नहीं खाते, ரொம்ப நல்லது. बहुत अच्छी बात है। ஆனா என்ன செய்யும், लेकिन क्या करना चाहिए, எல்லாம் கட்டாயமா இழுத்து போட்டு सारे काम को उस दिन में खींच के करते हैं। அப்ப என்ன நடக்கும், क्या होता है, வேலையெல்லாம் முடிச்ச உடனே जब पूरा समय काम हो जाता है, சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறப்ப जब हम सोचते हैं कि चर्च में जाना है, சரீரம் டயர்ட் ஆயிடுது. शरीर हमारा थक जाता है। இது என்ன நினைக்குது, ये क्या सोचता है, கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு கரெக்டா எந்திரிச்சு போயிடலாம். ठीक है हम थोड़ा आराम कर लेंगे और सही समय में उठ के चले जाएंगे। அப்படியே படுக்குமா, जैसे ही वो सोते हैं, சரீரம் டயர்டு, शरीर थक गया है, கரெக்டா படுக்க सही ஆரம்பிச்சா से 10 बजे जब सोने लगे, அங்க ஜெபம் முடிகிறப்பதான் முழிப்பு வரும். जब वहाँ पर चर्च में प्रार्थना समाप्त होती है तब इनको இது उठते கடிகாரத்தை हैं। பார்த்தா जब ये अपने समय को देखते हैं கரெக்டா அங்க ஜெபம் तो वहाँ முடிஞ்சுது. पर समय, वहाँ पर तो प्रार्थना खत्म हो गया है। பாருங்க. तब देखिए, ஆனா இது என்ன சொல்லுது, लेकिन ये क्या कहते हैं, நான் உபவாசம் मैं भी இருந்தேன், उपवास में था, நான் தண்ணி கூட मैंने குடிக்கல. पानी भी नहीं पिया है। ஆண்டவருக்கு நான் உபவாசம் परमेश्वर के இருந்தேன், सामने उपवास ஆனா करते தூங்கிட்டேயே. थे, लेकिन सो गए ना, ஆண்டவரை தேடலையே, परमेश्वर को तो नहीं ढूंढा, சமூகத்தில் सम्मुख में காத்திருக்கலையே, इकट्ठा नहीं, அவரை इंतजार नहीं किया, துதிக்கலையே, परमेश्वर की அவர்கிட்ட स्तुति नहीं की, ஜெபிக்கலையே, परमेश्वर से प्रार्थना नहीं किया, மற்றவர்களுக்காக மனம் உருகலையே, दूसरों के लिए मन में तरसे नहीं, ஆவியிலே நிரம்பி வல்லமையா ஜெபிக்கலையே, आत्मा
आत्मा में बैठकर प्रार्थना नहीं किया, அவர் வார்த்தையை கேட்க முடியலையே, परमेश्वर की शब्द को नहीं सुन पाए, ஆனா அந்த கூட்டம் சொல்லுது लेकिन ऐसे झुंड कहते हैं உபவாசம் हम இருக்கு. उपवास करते हैं। அததான் ஆண்டவர் इसी நமக்கு बात को சொல்லுகிறார். परमेश्वर हमसे இந்த कहते हैं, படுத்து கொள்கிறது, ऐसे जो सो रहे நீ हैं, பட்டினியா तुम இருப்பது, जो भूखे रहना, தூங்குறது सोना जो है, எனக்கு பிரியமான क्या ये உபவாசனால मुझे प्रसन्न करने वाली उपवास की सिंधी कार्य है? मगले, सोचना बेटा அதனால बेटी, இனி உன் இச்சையின்படி நடக்காதே, इसीलिए अपनी इच्छा के अनुसार न चलना, கட்டாயமா வேலையை செய்யாதே, जबरदस्ती करके मत काम करना, ஆண்டவருக்காக உன் சரீரத்தை परमेश्वर ஒப்புக்கொடு, के लिए अपने शरीर को समर्पित करना, ஆண்டவரை தேடு, परमेश्वर को ढूंढना, சமூகத்தில் परमेश्वर காத்திரு, के सम्मुख में इकट्ठा करना, அபிஷேகத்தினால் अभिषेक நிரம்பு, में भर जाना, அபிஷேகத்தினால் ஜெபம் பண்ணு, अभिषेक में प्रार्थना करना, அப்போ ஒரு எழுப்புதலையும் तब जाके கட்டுகள் तुम जागृति ஒட்டைகிறதையும் நாம் காண முடியும். जागृति को देखोगे और नूह टूटते हुए आप देखोगे। இது பாதிதான். ये जो है आधा है, இன்னொன்னும் செய்யணும் और एक சொல்றேன். चीज को भी करना है என்ன करके कहते हैं। क्या சொல்றாரு? कहते हैं? அதே அதிகாரம் उसी 7 अध्याय में வசனம் 7वां पद சொல்லுகிறார், हमसे कहता है, பசி உள்ளவனுக்கு जो भूखा है உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, अपनी रोटी को भूखों में बांट के देना, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளு, अनाथ और मारे हुए मारे फिरते हुए जो अपने जो है उनको आप अपने घर में ले लेना। வஸ்திரம் இல்லாதவனை கண்டா அவனுக்கு வஸ்திரம் கொடு, किसी को नंगा देखे तो वस्त्र पहनाना, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். अपने जाति भाइयों के सामने उनको अपने आप को ना छिपाना। கட்டுகளை உடைக்கிறது விடுதலையாகிறது பாதி, तो बंधनों को तोड़ना, नूह से लोगों को छुटकारा देना, ये இன்னொரு एक आधा பாதி हिस्सा है। சொல்றாரு, आधा हिस्सा क्या है? பசியோட வந்தா भूख के साथ कोई आता है, இருக்கிற ஆகாரத்தை பகிர்ந்து जो கொடு, आहार तुम्हारे पास है उसे बांट के देना। எனக்குன்னு சொல்லிராத, मेरे लिए ही है करके मत இல்லைன்னு कहना, சொல்லிராத, नहीं है मत कहना, இருக்கிறதுல जो பகிர்ந்து चीज கொடு. है उसमें बांटना। வஸ்திரம் இல்லாம வந்தா यदि कोई वस्त्र के बिना आता है வஸ்திரத்தை तो கொடு, वस्त्र को देना। ஏழையான ஜனங்களை கண்டா अगर कोई गरीब इंसान को देखोगे அவர்களுக்கு तो சேர்த்துக்கொள்ள, उनको शामिल कर लेना अपने घर அப்ப में। तो இரக்கம் உள்ளவர்கள் दयावंत பாக்கியவான்கள், जो धन्य हैं அவர்கள் இரக்கம் वे பெறுவார்கள். दया पाएंगे। அடுத்து ஒன்னு சொல்றேன், अगला परमेश्वर உன் कहते हैं, மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காதே. अपने जाति भाइयों के सामने अपने आप को ना சில छिपाना பேர் छिपाना। சில வீட்டுக்கு வந்தா कुछ அதை लोग- மூடு இதை மூடு, ஐயோ பீரோ மூடு அதை மூடுன்னு சொல்லுவாங்க. कुछ लोग जब घर में आते हैं तो हम कहते हैं अरे अलमारी बंद करो, उसे बंद करो, किसी को देखना नहीं है हम சில लोग क्या பேர் रखे हैं। சாப்பாடை கூட மூடி வைக்கும். कुछ लोग जो है उस वक्त में खाना जो बना रहे हैं उसे बंद करके रख சில देते हैं। வர்றாங்க அதை अरे மூடிடு, वो இதை इसे बंद करो, மூடிடு. इसे बंद करो, उसे बंद कर दो। அதனால்தான் ஆண்டவர் इसीलिए சொல்லுகிறார், परमेश्वर कहते உன் हैं மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காதே. तुम अपने जाति भाइयों के सामने अपने आप को न छिपाना, இதையெல்லாம் செய்யாத, इन सब चीजों को न करना। அப்படிதான் எனக்கு इस உகந்த तरह से तुम உபவாசம். उपवास कर सकते हो मेरे लिए। அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், तब परमेश्वर कहते हैं அப்பொழுது तब இதை செய்யும் போது जब तुम इसे पूरा करोगे, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி सुबह में उद्यान होने के समान, सूरज के समान तुम्हारी रोशनी उठेगी। உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்த்து तुम्हारा जो सुख जीवन जल्द ही वह உன் बनेगा। நீதி உனக்கு முன்னாலே செல்லும், तुम्हारी न्याय तुम्हारे आगे जाएगी, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கா. परमेश्वर की महिमा तुम्हें पीछे बचाएगी। இப்படி நாம் செய்யும் போது इस तरह से जब हम करते நம்முடைய हैं, வாழ்க்கையிலே என்ன हमारे துளிர்க்குமா? जिंदगी में क्या आता சுகவாழ்வு है, துளிர்க்கும். हमें हमारे जीवन में हष्ट पुष्ट नहीं, जीवन सुगमाई वाला रहेगा। बढ़िया। तुम सुख जीवन जी கர்த்தருடைய सकते हो। மகிமை உன்னை பின்னாலே परमेश्वर की காக்கா. महिमा तुम्हें बचाएगी। அவருடைய நீதி உனக்கு முன்னாலே செல்லும். परमेश्वर का जो அது न्याय மட்டும் और இல்ல, नीति 9ஆம் तुम्हारे आगे வசனம் जाएगा। சொல்லுகிறது, उसके अलावा और एक चीज அப்பொழுது भी है, நீ 9वां वचन, கூப்பிடுவாய், तुम बुलाओगे तब 9वां पद கர்த்தர் में மறு உத்தரவு परमेश्वर கொடுப்பார். तुम्हें उत्तर देंगे। நீ கூப்பிட உன்னையே जब மறு तुम உத்தரவு बुलाओगे- பதில் உனக்கு வரும். जब जैसे ही बुलाओगे तो जवाब तुम्हें मिलेगा। நீ சத்தம் இடுவாய், जब तुम आवाज करोगे ஆண்டவரேன்னு சொல்லுவ. तुम कहोगे कि हाँ प्रभु, ஆண்டவர் சொல்ற, இதோ परमेश्वर நான் कहते இருக்கிறேன் हैं என்பார். जो मैं अभी हूँ। அது மட்டுமல்ல, इतना केवल नहीं, நுகத்தடி விரல் நீட்டுதல் நிபச்சொல் எல்லாவற்றையும் உன் நடுவில் இருந்து तो அகற்றுவார். तुम्हारे अंदर से, तुम्हारे पास से सभी तरह के जो दुखों को, सभी तरह के कार्यों को तुम्हें से दूर करेंगे। அல்லேலூயா. हालेलुया।
है। எவ்வளவு பெரிய வல்லமை तो அதில் कितनी இருக்கு बड़ी பாருங்க. सामत वहाँ पर है, देखिए। இதுதான் உபவாசத்தின் ये जो है மேன்மை. उपवास की उत्तमता है। உனக்கும் சீக்கிரம் तुम्हारे சுகவாழ்வு पास भी துளிக்கும். जल्दी एक हष्ट पुष्ट जीवन की உன் उद्यान होगी। வாழ்க்கையில் இருக்க அபச்சல் பழிச்சொல்லு எல்லாம் இருந்தாலும் உன்னை விட்டு அகற்றி तो விடுவார். तुम्हारे जीवन में कोई भी बुराई हो या फिर तुम्हारे पर कोई इल्जाम है तो उसे परमेश्वर हटा நீ देंगे। கூப்பிடுவாய், तुम बुलाओगे, அவர் மறுத்தொடு परमेश्वर கொடுப்பார். जवाब देंगे। ஆண்டவரேன்னு சொல்லுவேன், परमेश्वर करके कहोगे, இதோ நான் இருக்கிறேன். परमेश्वर कहेंगे कि हाँ मैं हूँ। எவ்வளவு ஒரு உன்னதமான तो कितनी ये அனுபவம். उन्नति से भरी अनुभव है। இதுதான் ये உபவாசத்தின் जो है மேன்மை. उपवास की उत्तमता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं உன் நடுவில் இருக்க எல்லாவற்றையும் அகற்றி விடுவேன். तुम्हारे पास जो भी है उन चीजों को हटा देंगे। அடுத்து 10ஆம் வசனம் उसके बाद சொல்லுகிறது, 10वां वचन कहता है, பசி உள்ளவனிடத்தில் जो भूखा है, உன் ஆத்துமாவை சாய்த்து परमेश्वर कहते हैं कि तुम्हारी आत्मा को फिराएंगे। சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் जो छोटी जो कम आत्मा है அப்போது उसे जब இருளில் दूर உன் करेंगे வெளிச்சம் உதித்து तब तुम्हारा உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். 10ஆம் வசனம், 10वां पद इस तरह से कहता है, பசி உள்ளவனிடத்தில் जो भूखा है உன் ஆத்துமாவை சாய்த்துன்றது. अपने आत्मा को उसकी நல்லா ओर फिराना। கவனிங்க. तुम ध्यान से 7ஆம் सुनिए। வசனம் சாப்பாடு ஆகாரம் सातवां கொடுன்னாரு. 7वां वचन हमसे कहता है कि रोटी को देना அது சரீரத்தை குறிக்கிறது. उससे शरीर को दिखाती है। இதுல ஆத்துமாவை சாத்து. आत्मा को उसके ऊपर அப்படின்னா सहलाना या என்ன उसकी तरफ அர்த்தம் जाना। புரியுதா? तो उसका मतलब क्या है? அநேக ஆத்துமாக்கள் बहुत आत्माएं जो हैं ஆத்துமால பசி இருக்கு. वे आत्मा में भूखे हैं। ஆவி ஆத்துமா சரீரம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது. आत्मदेह शरीर एक इंसान के अंदर அந்த है। ஆத்துமா சில ஆத்துமா சோர்வோடு இருக்கு, कुछ आत्मा निराशी के साथ है, சில ஆத்துமா कुछ வேதனையோடு आत्मा जो है இருக்கு, दुख के साथ சில है, ஆத்துமா நான் ஏன் कुछ आत्मा வாழ்றேன் जो है செத்துனா நல்லா मैं இருக்கு क्यों जी रहा சோர்விலே हूँ, இருக்கிறது. मैं मर जाऊं या अच्छा है करके निराशी में அந்த है। அப்படிப்பட்ட பசியுள்ள इस तरह ஆத்துமாவிடத்தில் से भूखे आत्माओं को देखकर சாயி तुम उनकी ओर जाना। சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் यदि जो भूखे हैं, जो घटी हुई आत्मा को आप तृप्त करते हो, ஆத்துமாவை எப்படி किस திருப்தியா? तरह से आत्मा को तृप्त करेंगे? சரீரத்துல ஆகாரம் இருந்தா शरीर சாப்பாடு में आहार கொடுத்தா है तो हम சரியாயிடும். खाना देंगे, ठीक हो जाएगा। அப்ப ஆத்துமால பசியா இருந்தா என்ன கொடுக்கணும்? आत्मा में जब भूखे हैं तो क्या देना சொல்லுங்க. है? बोलिए, ஆத்துமாக்கு என்ன கொடுக்க आत्मा முடியும் के लिए क्या दे सकते हैं? சொல்றீங்கல்ல? आप बोल என்னது? सकते हो, அதான். बोलते हो। வசனம். वचन जो है, அப்ப ஆத்துமாவை आत्मा திருப்தியாக்குகிறது को तृप्त करना जो है வசனம், वचन है, தேவனுடைய வார்த்தை. परमेश्वर का शब्द அதை जो है, கொடுத்து ஒரு ஆத்துமாவை उसे திருப்தியாக்குன்னு சொல்ற. देखकर एक आत्मा को तृप्त करना। அப்படின்னா என்ன அர்த்தம்? अब इसका अर्थ क्या நம்ம है? ஆண்டவருடைய வேலையை செய்ய तो வேண்டாம். हमें परमेश्वर के काम को करना है। சரி செய்ய முடியல, तो इसे नहीं कर சுவிசேஷத்தை पाए, அறிவிக்க सुख வேண்டாம். समाचार का प्रचार எத்தனை करना பேருக்கு है। ஆண்டவரை பத்தி சொல்ல முடியுமோ சொல்லணும். जितने भी लोगों को हम परमेश्वर के बारे में कह सकते हैं, कहना है। சரி வெளியே போய் சொல்ல முடியல, बाहर तुम जाके नहीं कह रहे हो, பரவாயில்ல, कोई बात नहीं, அதுக்காக ஜெபம் इसके लिए பண்ணலாம்ல. प्रार्थना कर सकते हो ना। ஆண்டவரே ஆத்துமாக்களை ரட்சியுங்க, परमेश्वर आत्माओं का उद्धार करना, ஆத்துமாக்களை आत्माओं விடுதலையாக்குங்க, को छुड़ाना, ஆத்துமாக்களை சபையில சேருங்க, आत्माओं को कलीसिया में इकट्ठा அற்புதம் செய்யுங்க, करना, ஜெபம் பண்ணலாம்ல. चमत्कार करना, इसे कह सकते हो। ரெண்டாவது, दूसरी बात, இந்த மாதிரி ஆத்துமா ஆதாயத்துக்காக செய்கிற आत्मा को जीतने वाले, जो करने वाले जो व्यक्ति हैं, அந்த சபை ஊழியக்காரர்களோடு இணைந்து दूसरा जो है ऐसे जो आत्मा के बोझ के साथ आत्माओं के लिए करने वाले सेवकों के साथ मिलकर சரீரத்தினாலும் செல்வத்தினாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். हम अपने शरीर और अपनी संपत्ति को रख के हमें परमेश्वर की லூக்கா सेवा करना 8 है। அதிகாரம் சொல்லுது, லூக்கா அநேக 8 अध्याय कहता है, செல்வந்தனான ஸ்திரீகள் இயேசுவுக்கு தங்கள் ஆஸ்திகளினால் ஊழியம் तो செய்தார்கள். यहाँ पर लिखा गया है कि जो बहुत धनवान स्त्री जो थी, वे यीशु मसीह की सेवा में अपने धन को रख के परमेश्वर की मदद करती थी और परमेश्वर की सेवा में लगते हैं। இதெல்லாம் எதுக்கு? ये सब क्यों है? இயேசுக்கு அது தேவை. यीशु मसीह को जरूरत है। ये பாருங்க லூக்கா 8 அதிகாரம் लूका 8वां अध्याय 3ஆம் வசனம் சொல்லுது, तीसरा पद हमसे कहता है, ஏரோதின் காரியக்கண்ணா ஏரோது சூசானின் மனை யோவன்னா சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளினால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோடு இருந்தார்கள். तो इस तरह से वचन में लिखा गया है,
ஆஸ்தியினால் அவருக்கு ஊழியம் वे செய்தார்கள். अपने धन को रख के परमेश्वर की सेवा कर रहे அப்ப थे, ஆத்மாவை திருப்தி ஆகுறதுக்கு आत्मा को तृप्त करने के लिए நம்ம ஆஸ்தியை கொடுத்து हम ஊழியம் अपने செய்யணும். धन संपत्ति को देके सेवा करना है, அப்ப அந்த ஆத்மாவை तब திருப்தியாக்க हम उस முடியும். आत्मा को तृप्त कर सकते हैं। வசனம் எல்லா இடத்துக்கும் वचन जो போகணும். है हर एक जगह में जाना चाहिए, சுவிசேஷம் எல்லா सुख இடத்துக்கும் समाचार को போகணும். हर एक जगह में जाना அப்படிப்பட்ட चाहिए। तब ஊழியத்துக்கு इस तरह की सेवा के लिए நம்மால் முடிந்ததை கொடுக்க हमसे जितना வேண்டும். होता है उतना करना है। அப்போது तब இருளில் உன் வெளிச்சம் உதித்து अंधकार में तुम्हारी உன் ज्योति उद्यान அந்தகாரம் होकर மத்தியானத்தை போல பாழாகும். तुम्हारा अंधकार दोपहर के समान हो जाएगा, உன் இருட்டான வாழ்க்கை तुम्हारी மறையும். जो अंधकार से भरी जीवन हट जाएगी, உன் அந்தகாரம் எல்லாம் மறையும். तुम्हारी अंधकार गायब होगी, உன் வெளிச்சம் உனக்கு तुम्हारी உதிக்கும். ज्योति तुम्हारे पास उत्पन्न இதை होगी। கேட்கிற इसे அருமையான सुनने वाले मेरे ஜனமே, प्रिय परमेश्वर के लोगों, அப்ப ஆத்மால இருக்கிறதையே நம்ம தீர்க்கிற ஜனமாக இருக்க तो வேண்டும். परमेश्वर की जो 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 आत्मा की जो भूख है उसे இது मिटाने वाले ஆண்டவர் बनाना है। சொல்லுகிற வசனம். इस वचन को परमेश्वर कहते हैं। நல்ல கவனமா ध्यान से கேளு. सुनिए। இது உபவாசத்தோடு சம்பந்தப்பட்டு उपवास के வருகிறது. साथ ये संबंध में आता है। அப்ப நமக்கு நம்ம ஊழியத்திலே எடுத்துக்கொண்டா हमारी सेवा में जब हम लेंगे நமக்கு இப்போதைக்கு तो अभी ஒரு நல்ல கேமரா வேணும், हमें एक अच्छा से ரெண்டு कैमरा mic चाहिए, வேணும், 2 माइक चाहिए, ஹெட்போன் வேணும், हेडसेट चाहिए, ஒரு ஆம்பிளிஃபையர் ஆடியோ ஃபேஸ் ஒன்று வேணும், तो एक ऑडियो इंटरफेस की जरूरत है, 2-3 ஃபேன் வேணும். 2-3 फैन की जरूरत है। இவ்வளவோ தேவைகள் तो इस இருக்குது. तरह से बहुत सारी जरूरतें हैं। ஏன் இதையெல்லாம் हम ये सब செய்கிறார்? क्यों करना है? ஒரு ஆத்மாவாத एक மனம் आत्मा को उद्धार திரும்புமே. पाना है। ஆண்டவர் ஆத்மாவை வசனத்தின் மூலம் திருப்தி परमेश्वर ஆக்குவாரே. अपने वचन को रख के आत्मा को ஒரு तृप्त சில करेंगे। ஆத்மாவாத விடுதலை एक दो ஆகுமே. आत्मा तो उद्धार ஒரு पाएंगे, சில ஆத்மாவோட एक दो आत्मा जो ஆண்டவரோடு है परमेश्वर के சேர்க்கப்படுமே. साथ जुड़ जाएंगे, ஒரு சில ஆத்மாவோட பரிசுத்த एक दो ஆகுமே. आत्मा है पवित्र हो இப்படி जाएंगे। இந்த इस பாரத்தோடு बोझ தான் के நாங்க साथ செய்கிறோம். हम कर रहे हैं, அப்ப இதோடு சேர்ந்து கொள்ள வேண்டாம். तो इसके साथ मिल जाना चाहिए। நமக்கு எக்கச்சக்கமா பணம் இருந்துச்சுன்னா अगर हमारे पास बहुत पैसा है நம்ம ஒரு கேமராவை तो வாங்கி हम एक कैमरा को ले खरीद के दे सकते हैं, நம்ம ஒரு மைக் வாங்கி हम தரலாமே. एक माइक खरीद के दे सकते हैं। இதெல்லாம் எதற்கு? तो ये सब क्यों है? ஆத்மா ஆதாயம் आत्मा को செய்வதற்கு. जीतने के लिए அப்ப है। ஆண்டவர் என்ன तो परमेश्वर क्या சொல்லுகிறார்? कहते உன் हैं? இருளிலே வெளிச்சம் உதிக்கும். तुम्हारे अंधकार में उद्यान की ज्योति உன் होगी, அந்தகாரம் எல்லாம் மறைந்து போகணும். तो तुम्हारा अंधकार गायब हो அது जाएगा। மட்டுமா சொல்ற? इतना केवल कहते हैं। 11ஆம் வசனம் சொல்லி முதிக்க போகிறோம். 11वां वचन पढ़ के हम समाप्त கர்த்தர் करेंगे। நித்தமும் உன்னை நடத்தி परमेश्वर सदैव तुम्हें चलाकर மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை बड़े काल के समय திருப்தியாக்கி में நல்ல तुम्हारे கவனிங்க. आत्मा को तृप्त करेंगे। இது ஆவி ஆத்மா சரி மூணும் சொல்றாரு. तो यहाँ पर बहुत तीनों चीजों को இந்த करते हैं। உலகத்திலே வாழ்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் உன்னை நித்தமும் நடத்துவார். जिस दिन तक तुम इस दुनिया में जीते हो परमेश्वर तुम्हें अनंत काल चलाएंगे। இப்ப மகா வறட்சியான अभी காலம் अकाल का ஆத்மாக்கு समय, आत्मा के लिए अकाल का समय ரொம்ப है। சபையில ஆராதிக்க முடியல. बहुत कलीसिया में இவ்வளவு आराधना नहीं कर पा facilities रहे, இல்ல. इतनी फैसिलिटी नहीं ஆனா है, ஆண்டவருடைய பெரிதான लेकिन परमेश्वर के கிருபையினாலே अनुग्रह நமக்கு के कारण வார்த்தை வந்து கொண்டே हमारे पास இருக்கிறது. ये शब्द आ ही रहा है। ஆண்டவர் நம்ம ஆத்மாவை வசனத்தினால் परमेश्वर திருப்தியாக்குகிறார். हमारी आत्मा को वचन से तृप्त करते हैं। உன் எலும்புகளை तुम्हारे हड्डियों को परमेश्वर நீ चंगा करेंगे। நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை तुम போலவும் हरियाली से भरे एक வற்றாத நீரூற்றை बगीचे के போலவும் समान இருப்பாய். और न सूखने वाली எவ்வளவு नालियों के समान மேன்மையான रहोगे। ஆசீர்வாதம் பாருங்க. तो कितनी बड़ी आशीर्वाद எவ்வளவு है। உபவாச तब ஜெபத்தின் उपवास மேன்மை की பாருங்க. प्रार्थना की उत्तमता को देखेंगे। ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வற்றாத हरियाली से நீரூற்றை. भरी एक जो बगीचा और न सूखने वाली உன் नालियों के அவள் समान। நடுவில் இருக்க பழி சொல்லு உனக்கு விரோதமா இருக்க எல்லாவற்றையும் அகற்றி तो तुम्हारे போடுவார். बीच में जो भी घटनाएं हैं उन सारी चीजों को परमेश्वर दूर कर இருளிலே देंगे। உனக்கு வெளிச்சம் உதிக்கும். अंधकार में तुम्हें ज्योति का उद्यान உன் होगा। அந்தகாரம்லாம் நீங்கி अंधकार जो மத்தியானத்தை है दूर போலாக. होकर दोपहर के समान होगा। அப்ப ஆண்டவர் விரும்புகிற மாதிரி परमेश्वर जो நாம் चाहते हैं உபவாசம் இருக்க उसके வேண்டாம். अनुसार हमें उपवास करना है। நல்ல நினைவு तो கொள்ளுங்க. सभी लोग याद कर வேலை लीजिए, செய்யறதை नौकरी நிறுத்து. करना जो है उसे रोक நம்முடைய दीजिए। இச்சையின்படி हमारी इच्छा வாழ்வதை के अनुसार जो நிறுத்துவோம். जीना है उसे रोक ஆண்டவரே देंगे। இது உமக்கு உகந்த परमेश्वर நாள். ये दिन ஆண்டவரே आपका है, என் ஆவி ஆத்மா मेरा आत्मा देह சரீரத்தை शरीर உமக்கு तो அர்ப்பணிக்கிறேன். तुम्हारे पास अर्पण करते हैं। ஆவியிலே परमेश्वर பலப்படணும். आत्मा में मुझे बलवंत ஆவியிலே होना है। ஆராதிக்கணும், परमेश्वर आत्मा में ஜெபிக்கணும், आराधना करना है, வார்த்தையிலே प्रार्थना करना है, வளரணும். वचन में அப்படி बढ़ना நாம் है। ஒப்பு கொடுத்து इस तरह உபவாசி से समर्पित இருக்கும்போது करेंगे जब उपवास करेंगे। நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எல்லா நுகத்தடிகளை ஒட்டைத்து परमेश्वर हमारी போடுவார். प्रार्थना को सुन के सारे नूहों को तोड़ देंगे। பசி இல்ல ஆத்மாக்கு भूखे ஆகாரம் கொடு. आत्मा को जगह आहार ஏழைக்கு देना। இறங்குகிறவன் जो दया கர்த்தருக்கு கடன் जो गरीब के लिए கொடுக்கிறார். दया होता है, दया करता है, वह परमेश्वर कर्ज जब हम देता है। பண்ணுவோமா? प्रार्थना करेंगे हम, கண்களை மூடி अपनी आंखों को बंद कर लेंगे, கைகளை உயர்த்தி अपने हाथों को उठा के பயபக்தியோட भय ஜெபம் भक्ति के साथ பண்ணுங்க. प्रार्थना करेंगे। ஆண்டவரே உம்முடைய வார்த்தை परमेश्वर வந்திருக்குப்பா. तुम्हारा शब्द हमारे पास आया है। ஆண்டவரே என்னிடத்து குறைகள் परमेश्वर உண்டு, मेरे पास कमी है, குற்றங்கள் உண்டு, मेरे पास अधर्मता அவற்றை है, எல்லாம் அறிக்கை गुनाह है। பண்ணுகிறேன் उन ஆண்டவரே. सारी चीजों को
को मैं अंगीकार அப்பா करता हूँ। உம்முடைய வார்த்தையின்படியே परमेश्वर, நான் செய்வேன் तुम्हारे शब्द ஆண்டவரே. के अनुसार मैं करता हूँ। வேலை செய்வதையெல்லாம் கட்டாயமா ஆக்க மாட்டேன் परमेश्वर ஆண்டவரே. जो उस दिन में काम என் करने की वो இச்சையின்படி कार्य வாழ को मैं மாட்டேன் जबरदस्ती ஆண்டவரே. नहीं करूंगा। உமக்கு मैं अपनी உகந்த इच्छा के अनुसार பிரியமான नहीं जीऊंगा। உபவாசமாய் परमेश्वर, என் आप ஆவி जिस ஆத்மா उपवास சரீரத்தை को चाहते அர்ப்பணித்து हो, ஜெபிக்கிறேன் तीनों चीजों ஆண்டவரே. को मैं आत्मदेह நீர் शरीर को अर्पण பொறுப்படுத்திக் करके கொள்ளுங்க प्रार्थना कर रहा हूं। ஆண்டவரே. आप जिम्मेदारी நீ को लेना। என்ன செய்ய வேண்டும் என்று परमेश्वर, சொல்லி இருக்கிறீரோ आप जो करने के लिए அதன்படி कहते हो, செய்ய என்னை उसी ஒப்பு चीज को கொடுக்கிற करने के लिए யார் आप யார் समर्पित ஒப்பு करना। கொடுக்கிறவங்களா जो कोई भी கரைகளை समर्पित करते हैं, உயர்த்தி अपने கண்களை हाथों को மூடி उठाकर अपने ஆண்டவருக்கு आंखों ஒப்பு को बंद கொடுங்க. करके Right परमेश्वर now, के पास ஆண்டவருடைய समर्पित வல்லமை करेंगे। இப்பொழுதே நீ परमेश्वर की இருக்கிற सामर्थ हमारे இடத்திலே बीच में இறங்கி जहाँ आप கொண்டிருக்கிறது. हो, वहाँ पर उतर रहा है। ஆண்டவர் உன் இருதயத்தை परमेश्वर பார்க்கிறார். तुम्हारे मन को देख உன் रहे हैं। ஜெபத்தை परमेश्वर கேட்கிறார். तुम्हारी प्रार्थना को सुन ஆண்டவர் रहे உன் हैं। கட்டுகளை परमेश्वर तुम्हारे அறுக்கிறார். बंधनों को நீ तोड़ रहे அவருக்கு हैं। உகந்தபடி வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்தபடியா पर आपने कहा ஆண்டவருடைய कि வல்லமை मैं उसकी உண்மை प्रिय को இறங்கி उसे प्रसन्न கொண்டிருக்க. करके ரைட் जीऊंगा। நா परमेश्वर ரைட் நா का ரைட் वचन நா परमेश्वर के ஆவி सामर्थ उतर ஆத்மா रहा है। சரீரத்தை अपने பலப்படுத்துகிறார். आत्मदेह शरीर को ஓ बलवान कर रहे ஆவியை हैं। பலப்படுத்துகிறார். आत्मा को बलवान ஆத்மாவை कर रहे हैं। பலப்படுத்துகிறார். परमेश्वर देह को बलवान कर சோர்ந்து रहे हैं। போன ஆத்மாவே निराश हुई ஓ आत्मा को ஆண்டவர் அவருடைய பலத்தினா வல்லமைனா परमेश्वर अपने बल ஆவியினால் से உன்னை आत्मा से तुम्हें நிரப்புகிறார். भर रहे हैं। சரீரத்தில் இருக்க பலவீனங்க, शरीर की जो निर्बलता जो है, சரீரத்தில் இருக்க शरीर की சோர்வு, जो निराशी जो है, சரீரத்தில் இருக்கிற शरीर की जो அசதி, जो சரீரத்தில் இருக்க வியாதிகள் थकावट है, बीमारी जो இயேசு है, கிறிஸ்துவின் यीशु मसीह के நாமத்தினாலே नाम में இப்போதே சரீரத்தை விட்டு शरीर को வெளியே छोड़ के போய் கொண்டிருக்க बाहर जा रहा है। கரங்களை धन्यवाद தட்டி அவரை करेंगे, ताली बजा के धन्यवाद மகிமைப்படுத்த करेंगे, महिमा புதிய करेंगे। வெள்ளத்தினால் நிரப்புகிறார். नए बल से भर புதிய रहे हैं। ஆவியினால் நிரப்புகிறார். आत्मा புதிய से भर रहे हैं। வல்லமையால் நிரப்புகிறார். परमेश्वर ரைட் नए நா सामर्थ से ரைட் भर நா रहे हैं। receive the Holy पाना उस Spirit. पवित्र आत्मा को। அபிஷேகத்தை பெற்றுக்க अभिषेक பெற்றுக்க को पाना। என்னால ஜெபிக்க मुझसे முடியல प्रार्थना नहीं कर ஆண்டவரே. पा रहा உன்னை हूं தான் करके कह रहे ஜெபிக்க हो। வைக்க परमेश्वर तुम्हें போகிறார். प्रार्थना करने உன்னை के लिए அனலாய் रखने वाले மாற்ற हैं। போகிறார். परमेश्वर तुम्हें நீ आग के ஜெபம் समान பண்ணும் बदलने போது वाले हैं। இதோ நான் இருக்கிறேன் परमेश्वर என்று कहते சொல்ல हैं कि जब तुम போகிறார். प्रार्थना कर உன் रहे हो तो मैं கூப்பிடுதலுக்கு அவர் மறு உத்தரவு तुम्हारे கொடுப்பேன் पुकार என்று के लिए परमेश्वर சொல்லியிருக்கிறார். जवाब देंगे। அவருக்கு பிரியமானதை परमेश्वर விட்டுடு. जो प्रसन्न करने वाली चीजों ஆண்டவரே को करना। உமக்கு பிரியமானதை மட்டும் செய்வேன் परमेश्वर तुम्हें ஆண்டவரே. प्रसन्न करने वाली चीजों को உன்னை करना। ஆவியினால் நிரப்பி आत्मा में भर இருக்கிறார். रहे हैं, भर रहे ஆண்டவர் हैं। நிரப்பி परमेश्वर கொண்டிருக்கிறார். भर रहे हैं। கட்டுகள் எல்லாம் உடைத்து सारे बंधन को तोड़ கொண்டிருக்கிறார். रहे हैं। உனக்கு வெளிச்சம் உதித்து கொண்டிருக்கிறது. ज्योति का उद्यान உன் हुआ है। அந்தகாரம் எல்லாம் விலகி तुम्हारा अंधकार जो है கொண்டிருக்கிறது. दूर हो रहा है। விசுவாசத்தோடு विश्वास के साथ ஆண்டவர் வார்த்தைக்கு நன்றி சொல்லு. परमेश्वर के शब्द को ஆண்டவரே धन्यवाद ரைட் कहेंगे। ஒவ்வொரு ஆவிகளையும் நீ परमेश्वर हर एक புதிதாக்குறபடியால் आत्मा को நன்றி नया சுவாமி. बना रहे हो, धन्यवाद। இந்த நாளில் உபவாசத்தின் மேன்மையை பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்கபடியால் परमेश्वर, நன்றி. जिनमें उपवास की उत्तमता को आप அற்புதங்களை बच्चों को दे செய்து चुके हो, விட்டபடியால் நன்றி. चमत्कार को கட்டுகளை अच्छे से धन्यवाद। அறுத்து விட்டபடியால் बंधन को நன்றி. आपने तोड़ விடுதலை दिया है, கொடுத்து धन्यवाद। விட்டபடியால் छुटकारे को दे நன்றி चुके हो, சொல்லுகிறார். धन्यवाद। धन्यवाद करते அப்பா हैं। உமக்கு கோடா पिता, கோடி तुम्हारा நன்றிகளை धन्यवाद, செலுத்துகிறார். धन्यवाद, धन्यवाद பார்த்து को देते हैं। கொண்டிருக்கிற ஜெபிக்கிற देने वाले, ஒவ்வொரு प्रार्थना பிள்ளைகளுக்கு करने वाले, இன்றைக்கு ஒரு हर एक அற்புதம் बच्चों को செய்கிறபடியால் जीवन में நன்றி चमत्कार को அப்பா. कर रहे हो, धन्यवाद। எல்லா கட்டுகளிலிருந்து सारे விடுதலையாக்கி बंधनों से விட்டபடியால் उन्हें நன்றி. छुटकारा दे रहे हो, இனி धन्यवाद। இவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் ये जीवन இருக்கட்டா. में खुशी आनंद रहे। ஆண்டவரே மகிழ்ச்சியின் நாட்களாய் छुटकारे का மாற்றா. दिन रहे। வெளிச்சத்தின் நாட்களாய் परमेश्वर மாற்றா. ज्योति के நீர் दिन அப்படி रहे। செய்வதற்காக आप ऐसे करने நன்றி वाले हो, சொல்லுகிறார். धन्यवाद। உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் मैं ஒப்பு तुम्हें सब चीजों கொடுக்கிறார். को समर्पित करते உமக்கே हैं। சகல துதி सारी स्तुति, கனம் आदर, மகிமை महिमा எல்லாம் ஒருவருக்கே हम एक ही को செலுத்துகிறார். देते हैं। மீட்பெரும் இரட்சகருமா இருக்க இயேசு उद्धारकर्ता கிறிஸ்துவின் यीशु நாமத்தை मसीह के नाम में ஜெபிக்கிறோம் प्रार्थना நல்ல करते हैं பிதாவே. हमारे अच्छे पिता। ஆமென் आमेन, ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. मेरे- என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் உங்களை परमेश्वर सभी लोगों को ஆசீர்வதித்து आशीष விட்டார். करे, आशीष कर चुके हैं। சந்தோஷமா இருங்க. आप खुशी के साथ रहना। ஆமென். आमेन।